நடத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும். ஏசாயா 61:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்தி நாங்கள் உண்மை துதிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இந்த நேரத்திலும் இந்த 4வது ஆண்டை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். என்னோடும் எங்களோடும் கூட கர்த்தர் பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இங்க சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. கவனிங்கள், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? முதல் பகுதியை நான் விளக்குகிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? உங்களுடைய சிந்தைக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் இதுவரை நீங்கள் அறிந்திருக்கிற அறிவுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம் அப்படின்னா இந்த மேல நீங்க பார்க்கிற இதுல 3 வானம் இருக்கு. ஒண்ணு இந்த ஆக்சிஜன் காற்று கடைசி முடிவு ஒரு வானம். அதுக்கப்புறம் இந்த காற்று இல்லாத இன்னொரு வானம் இருக்கு. அது நட்சத்திரங்கள் இருக்கிற வானம். நல்ல கவனிங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு வானம் இருக்கு. அது வடபுறத்தில் உள்ள சீயோன் இருக்கிற வானம். அங்கதான் கர்த்தர் இருக்கிறார். நல்ல கவனிங்கள். அந்த கர்த்தர் அங்கே சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவர் காலை எங்க வச்சிருக்காருன்னா இந்த பூமியை வச்சிருக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு யோசிக்கணும். 6 அடி இருக்கிற நமக்கே ஒரு யானை பயப்படுது. ஒரு பெரிய பெரிய காரியம் இவன் கையில் அடங்கி ஒடுங்கி போகுது. நாம் ஆராதிக்கிற தேவன் இவ்வளவு மகா பெரியவர். இங்க பாட்டு பாடினவங்க, இங்க ஜெபம் பண்றவங்க, இங்க தேவ செய்தி சொல்றவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்க நிற்கிற இடம் தேவன் இருக்கிற இடம். ஆதலால் நீங்க அறியாது இருக்கிற ஒருவர் இங்க இருக்கிறார். உங்க கண்ணுக்கு தெரியல, ஒரு காலம் நீ கண்ணுக்கு தெரியத்தக்கதாக தேவனை நடத்துவார். கவனிங்கள், நான் இந்த 2 காரியத்தை குறித்து நான் விளக்கி விடுகிறேன். கவனிங்கள், மோசேயை தேவன் அழைக்கணும். அப்பொழுது ஆண்டவர் ஒரு முட்செடியிலே, ஓரே என்கிற பருவத்தினுடைய கடகோடி இருக்கிற முட்செடியிலே அக்கினியிலே இறங்கி நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த மோசே ஆண்டவரையும் ஆண்டுடைய காரியங்களையும் பார்க்கும்படி விரும்பி பக்கத்துல போறார். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? பக்கத்துல வராத அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னா, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. பட் அது பரிசுத்த பூமி இல்ல, அது பாழும் அருவருப்பான இடம், அசுத்தமான இடம். ஆனா வந்திருக்கிறவர் பரிசுத்தமானவர். ஆதலால் அந்த இடம் பரிசுத்தமாக்கப்பட்டுச்சு. சரி, ஒரு தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு நேராக கடந்து வருகிறார். ஜோசுவா எரியோ கோட்டைக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். எப்படி இதை தகர்ப்பது, என்ன செய்வது என்று தேவன் சேனைகளின் அதிபதியாக வருகிறார். வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது ஜோசுவா கேட்கிற ஒரு கேள்வி, எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி நீங்க காரியம் செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்க வந்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் அவன் கேட்கிறான், எங்களை சேர்ந்தவரா சத்துருக்களை சேர்ந்தவரான்னு கேட்டார். அப்ப உங்களை சேர்ந்து சொல்ல முடியாது, நீ நல்ல ஆள் இல்லை. சத்துருக்கள் சேர்ந்தாலும் சொல்ல முடியாது. உன் கூட்டமும் ஒத்து வராது, அந்த கூட்டமும் ஒத்து வராது. நான் சேனின் அதிபதியா வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய நாமத்தை சொன்னான். அடுத்த கட்டம் சொல்லி கொடுக்கிறார். நல்ல கவனிங்கள், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, ஆதலால் பாதரட்சியை கலத்தி போடு. நான் திரும்ப கேட்கிறேன், உங்களால உங்கள் ஜீவித்தை காக்கவே முடியாது. நீ எத்தனை பிரதிஷ்டை பண்ணினாலும் காக்க முடியாது.
நான் இங்க பாடுகளுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாட வருகிறவர்கள், நான் பாட போற ஆண்டவரே எனக்கு பாட கிருபை தாரும், என்னோடு நீர் இரு, நான் ஜெபம் பண்ண போறேன், என்னோடு நீர் இரு அப்படின்னு சொல்லாம நீங்க வந்தீங்கன்னா உங்களை நம்பி வரைய. நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கு முன்னால நான் அழுதுருக்கு அழுவ எனக்கு தான் தெரியும். நான் ஏனோ ஏதோ சமைத்த போக்குற ஒரு ஊழியக்காரனாக நான் சொல்லிவிடக் கூடாது. நீர் என்னை பார்க்கிறேன், ஆதலால் நான் உண்மை குறித்து சொல்வதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று கேட்டபோது ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தின் பகுதியை சற்று விளக்கினார். எல்லாம் விளக்கல, கொஞ்சம் விளக்கி இருக்கிறார். அது விளக்குனது மட்டும் ஒரு நடுவில் சொல்ல விரும்புகிறேன், தயவு கூற சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் இங்கே எப்பொழுதும் இருக்கிறார். இது என்ன இடம்னா பரிசுத்தமான இடம். காரணம் என்னன்னா அவர் வந்திருக்கிறார், அவர் இருக்கிறனால பரிசுத்தம். நம்ம கிட்ட நிறைய அசுத்தம் இருக்கும், அருவருப்பு இருக்கும், தவறு இருக்கும், பழைய இருக்கும். அதையே நம்பி உன்னை கெடுக்க கூடாது. ஆனா அதை அறிந்த ஆண்டவர் உன்னை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். அவர் சொன்னது என்னன்னா, நீ பரிசுத்தம் அடையணுமானா நீ வச்சிருக்கிற காலில் உள்ள பாதரட்சிய கலத்தி போடு அப்படின்னு சொல்ற. அல்லேலூயா. உன்னை நான் காத்தா மட்டும்தான் உனக்கு பரிசுத்தம். திரும்ப சொல்லுகிறேன், நான் பரிசுத்தவான் தான். என்னைய தொட்டா அவங்க பரிசுத்தம் வராது. என்ன தொட்டா ஒரு நாள் வராது. பட் நான் யாரை தொட்டாலும் வராது. ஆனா ஜெபிக்கிற கிருபை தந்திருக்கிறார், ஜெபிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா யார தொட்டா பரிசுத்தம் வரும்னா ஆண்டவரை தொட்டா மட்டும்தான் பரிசுத்தம் உண்டாகும். அல்லேலூயா. ஆதலால் நீங்கள் இந்த காரியத்தை புரிந்து கொள்ளணும். சரி, நான் இப்போ ஒரு வருகிறேன். நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது. நல்ல கவனிங்கள். புதிய ஏற்பாட்டு காலத்துல நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயம். சரி, உண்மையாகவே எழுத்தின்படி இந்த ஆலயம் கட்டுவதற்கு கொத்தனார் தேவை இல்லையா? தேவை. கண்டிப்பா. நீங்க சிமெண்ட் வாங்கி கொடுத்திருப்பீங்க, செங்க வாங்கி கொடுத்திருப்பீங்க, மணல் வாங்கி கொடுத்திருப்பீங்க, என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பீங்க. கட்டுறது யாரு? கொத்தனார். குட். சரி, இப்ப நாங்க சொல்லணும்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு நாமும் தேவனுக்கு முன்பாக பிரயாசப்படணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த பிரயாசப்படுவதற்கு தான் ஜெபம், துதி, ஆராதனை, வேத வாசிப்பு, ஆசனத்தை ஆராய்ச்சி பண்ணுதல், கூட்டங்கள், இது எல்லாம். இதே ஒரு தேவனுடைய மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை கையாண்டு வரும் பொழுது அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்க கட்ட பிரயாசப்பட்டீங்கன்னா கர்த்தர் எல்லா ஏதுக்களையும் தருவார், எல்லா ஏதுக்களையும் தருவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால நீங்க அதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வார்த்தை தான் நான் சொல்ல வேண்டிய வார்த்தை. அடுத்த வார்த்தை, கடைசி வார்த்தை, அதுதான் முக்கியம். அதான் நான் சொல்ல போறேன். ஆண்டவர் தங்கி இருக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் உட்கார வாய்ப்பு இல்லையா? ஆமா, சார் இங்க உட்காரு. நீங்க வாங்க வாங்க, நீங்க நின்னீங்கன்னா எனக்கு பிரசங்கம் விடாது. என்ன ஆயிருங்க, எங்கனாலும் உட்காருங்க, அது தப்பே இல்லை. அது சொன்ன அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் தங்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, அதான் மிக முக்கியமான. தேவன் தங்குவதற்கு கவனிங்கள், முதல் தேவன் ஏதேனை உருவாக்கினார். சரித்திரம் தீட்டு போனா சமயம் பேரும். அப்புறம் அவர்கள் அதை தீட்டுப்படுத்தினார். அப்போ அவர் இருக்க மாட்டார், தீட்டுப்படுத்த இருக்க மாட்டார், போயிடுவார். சரி, போயிட்டு கவனிங்க. அதுக்கப்புறம் அது 2 பேரையும் அடிச்சு வெளியே பத்திட்டார். நம்மனா விசுவாசிய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவோம். அவருக்கு அப்படி கிடையாது. தப்புனா அடிச்சு பத்திடுவார். சரி, போயிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் விடல. தேவன் மனுஷனோடு நெருங்குவதற்கு வாய்ப்புகளை கொடுத்தார். நிறைய பேர் அங்க வாய்ப்பை பெற்று சிலர் ஒழுங்கா வந்தாங்க, கடந்து வந்தாங்க. அப்புறம் தேவன் ஆசரிப்பு கூடார் என்கிற
அந்த ஸ்தலத்தை உண்டு பண்ண சொல்லி மோசேயை ஆண்டவர் சீனாய் மலையில கூப்பிட்டு அந்த மாதிரியை காண்பித்தார். என்ன மாதிரி காண்பித்தார்? மாதிரி காண்பித்தார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மாதிரியின்படி கட்டி முடிச்சாங்க. முடிச்ச உடனே ஆண்டவர் இறங்கினார். இறங்கின ஒரு பாடு கவனிங்கள், இவர்கள் உள்ளே போக முடியாது. சொல்லேலூயா. எப்பொழுதுமே நீ கவனிச்சுக்கணும், தேவன் இறங்கினா நம்முடைய வேலை ஸ்தம்பிக்கும். நம்முடைய அறிவு, நம்முடைய பிரசங்கம், நம்முடைய திறமை அப்படியெல்லாம் ஸ்தம்பிக்கும். ஸ்தம்பித்தாதான் அவர் வந்திருக்காருன்னு அடையாளம். லேலூயா. இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மனுஷனுக்கு பயம் உண்டாக்குன்னு வருங்க, நடுக்க உண்டான்னு வச்சாங்க, அப்பதான் அவர் வந்திருக்காருன்னு அர்த்தம். ரொம்ப துணிஞ்சு பேசணும் வச்சாங்க, அவர் வரலன்னு அர்த்தம். அவர் வந்திருந்தா அதுக்குரிய சிம்டம் கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா தெரியும். வார்த்தையில தெரியும், அவருடைய முகப்பாவில தெரியும், அவருடைய செய்களை தெரியும். அவர் வந்திருந்தா நிச்சயம் தெரியும். சொல்ல, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? நான் 4 காரியத்தை சொல்ல போறேன். அவர் தங்கியிருக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டது? 1, கவனிங்கள், அவர் தங்கியிருக்கிற இடம் பரிசுத்தமானது. அல்லேலூயா. அவர் தங்கியிருக்கிற இடம் பரிசுத்தமானது. சரி, நாம் பரிசுத்தவான்களா அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தவான்களாய் ஆகும்படி, நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்கள், இதுல நீங்களும் ஒரு வேலை செய்யணும், கர்த்தரும் ஒரு வேலை செய்வார். சரி, கவனிங்க, புரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேலை நீங்க செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை நீங்க செய்யணும், தெரியாதத அவர் செய்வார். சரி, இப்ப சொல்ல விரும்புகிறேன். 4 நாள் கழிச்சு மார்த்தாள் மரியாளையும் லாசரையும் பார்க்க வர. பார்த்துட்டு வரும்போது ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அவனை வைத்த இடம் எங்கே? கவனிங்க. 150 மீன் பேதருடைய படகு கீழே இருக்குது அவர் தெரியும். ஒரு வலைய ஒரு தூண்டில போட்டா அந்த ஒரு மீன் அம்புடுதல அதுக்குள்ள வெள்ளிப்பணம் இருக்குது அவர் தெரியும். இவ்வளவு தெரிந்தவர் அதை ஏன் கேட்டார்? யோசிக்கணும். இவ்வளவு தெரிந்தவர் அவனை எங்கே, நம்ம எப்படி சொல்லுவோம்? நல்ல கவனிங்க. அவர் நடைபெறுகிற சூழ்நிலையை கண்டு பேசுறார். நம்ம அப்படி சொல்லவே மாட்டோம். வச்சிருக்கணும் தெரியும், அவர் தெரியும், தெரிஞ்சவர் தான். ஆனா கேட்க ஏன் நீ எப்படி பதில் சொல்ற அப்படிங்க பார்க்க. நீ ஆதி வாசிக்காண்டா, ஆதி 32ஆம் அதிகாரத்துல வாசிக்காண்டா கேட்காரு, உன் பேர் என்னடான்னு கேட்காரு. அவன் சொன்னா யாக்கோபுன்னா. ஆனா இதே இடத்துல ஒரு இடத்துல வேற இடத்துல சொன்னான், என் பேரு ஏசா அப்படின்னா. இப்ப அதை சொல்லுவானா சொல்லுவானா அப்படின்னு பார்க்கத்தான் கேட்கிறார். இப்போ அவன் சொல்லிட்டா, நான் உண்மையாகவே யாக்கோபு தான், எத்தனாதான் இருக்கேன், இதுவே எத்தனாதான் இருக்கேன். நீ பாருங்க, அவன் பலரை ஏமாத்தினான். ஆனா ராகேல் கொடுக்க வேண்டிய இடத்துல லேயால கொடுத்து அவனை ஏமாத்திட்டான். பலரை ஏமாத்தினவன் கடைசியில ஏமாத்து போறான். அவ்வளவுதா. இப்போ வெக்கவும் இல்ல துக்கவும் இல்ல, காலையில மாடின்னு முழிக்கான். யாரையும் ஏமாத்தினாலும் நான் ஒரு நாள் ஏமாற போறேங்கிறது முக்கியம். கவனிச்சுக்காங்க. இப்ப கவனிங்க, கேட்டார். அவன் சொல்லிட்டான், கரெக்டா கேட்டான். இப்பவும் ஆண்டவர் தெரிஞ்சா கேட்கிறார், எங்கே வச்சீர்கள் அப்படின்னு கேட்கிறார். ஆனா வச்ச இடத்த அவங்க சொன்னாங்க. கவனிய, பரிசுத்த மடையும் சொல்ல விரும்புறேன். அவனை வெளியே கொண்டு வான்னு சொன்னா வெளியே கொண்டு வந்திருக்கோம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அந்த கல்லை மட்டும் போடணும். அவருக்கு முடியாதா? ராசா அவருக்கு முடியாதா? ராசாத்திமார்கள் அவருக்கு முடியாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓன் ஜீவியத்தை யாரும் பார்க்க கூடாதுன்னு நாறுகிறத அடைச்சு வச்சுக்கிட்டு அங்கதான் இருக்கான் அப்படின்னா
அது எடுக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வச்சத நீனே எடுத்து போடு, அதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டிய வேலை செய்யறேன். சரி, இப்ப கவனிங்க. அந்த இந்த வருஷத்தின் ஆரம்பத்துக்கும் இந்த நாள் வரையிலும் நீங்க வழுவுனது, தப்பி போனது, பேசுனது, ஒரு மாதிரி முழிச்சது, இந்த போன்ல எங்க வந்துட்டு இருக்கிய, பக்கத்துல வந்துட்டேன், 10 மைலுக்கு அங்க வருவான், பக்கத்துல வந்துட்டேன், என்ன பக்கம், சூப்பர்ல. இப்பெல்லாம் ரொம்ப துணிகரமா மனுஷன் வாய்க்கு வந்தபடிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். என் கூட ஒருவர் இருக்காரு, அவர் சொல்றாரு, சீக்கிரம் வந்துருவோம் அப்படின்னாரு. எங்க வாரி அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிருக்கலாம். இல்ல 2 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படிங்க. நான் தட்டி சொன்னேன், ஐயா இந்த கார் போய் சேரணும், புழுவாத. நிலைமை பாருங்க, துணிகரம். அவரும் ஒரு ஊழியக்காரர் தான், மோசமானவர் அல்ல, ஊழியக்காரர் தான். காரணம் என்ன, மனுஷன் பழகி போனான். நான் திரும்ப சொல்லுகிறேன், தேவன் அற்புதத்தை செய்ய வந்திருக்கும் போது, உனக்குள்ளே பரிசுத்தத்தை உண்டு பண்ணும்படி வந்திருக்கும் போது, உனக்குள்ளே செத்து போனதும் நாரி போனதும் தேவன் திரும்ப ஜீவனை கொடுக்கும் போது வந்திருக்கும் போது, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு இடம், சின்ன சின்ன இடமா சொல்லுவார், அதை மட்டும் நீ எடுத்து போட்டு சொன்னா, கண்டிப்பா எடுத்து போட்டா நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் புதிய ஏற்பாட்டுல இன்னொன்னு சொல்லுறேன், நம்ம கண்ணுல உத்தரம் இருக்கு, அடுத்த கண்ணுல என்ன இருக்கு, தூசி, குட் டஸ்ட், துரும்புதான் இருக்கு. ஆனா அது இந்த இது பண்ணு, இந்த உத்தரத்துக்கு ஊட பார்க்க பாருங்க, அது ஆச்சரியம். கவனிங்கள், இவன் கண்ணு இருக்கிறது உத்தரம் இருக்கு, இந்த உத்தரத்துக்கு ஊடாக அடுத்த ஆள் கண்ணுல துரும்புதான் இருக்கு, அதை பாக்குறான் பாருங்க. அவன் ஆண்டு சொன்னார், உத்தரத்தை எடுத்து போடு அப்படி, நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன், ஒரு பிரகாசம் தருவேன் அப்படின்னா, தேவன் தங்குற இடம் ஃபர்ஸ்ட் பரிசுத்தமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த சபையை பொறுப்பு எடுத்து நடத்துகிற சகோதரிக்கும் சகோதரன் சொல்ல விரும்புகிறது, நீங்க உங்களை எல்லா சூழ்நிலை நடுவிலும் பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக விளங்க பண்ணி ஆகணும். எந்த விதத்திலும் உங்களை இந்த எல்லையை விட்டு தாண்ட விடக்கூடாது. நான் திரும்ப சொல்லுகிறேன், ஆரோனுடைய நெற்றியிலே பரிசுத்தவான் என்று பாக இருக்கும். ஆனா அவனுடைய பிள்ளைகள் நாதாபும் அபியும் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து விடுவார்கள். அந்நிய அக்கினா வீட்டுல கொளுத்துற அக்கினி, தேவ அக்கினா மேலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சிக்கிற அக்கினி, அதான் தேவ அக்கினி. இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா, வீட்டுல உள்ள அக்கினிய ஆசீர்வாதத்தை உள்ள கொண்டு வராங்க. ஆண்டவர் தட்டினார், 2 பிள்ளைகளும் இறந்து போனாங்க. இறந்து போன பிற்பாடு மோசேட்ட சொன்னாரு, பரிசுத்த ஆரோனுடைய பாகை மட்டும் எடுக்கக்கூடாது, இந்த பிள்ளைகள் போனதுக்காக அவன் துக்கப்படக்கூடாது. ஏன்னா யாருடைய வேலை செய்யறான், என்னுடைய வேலை செய்யறான். நீங்க புரிந்து கொள்ளும்படி சொல்ல விரும்புகிறேன், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகணும், மகாபரிசுத்தத்துக்குள்ளே, மற்றபடி டெய்லி போகணும். ஆனா அந்த இடத்திலிருந்து தேவன் எழுந்தருளி பேசின வார்த்தை என்னன்னா, தன்னில் இருக்கிற பரிசுத்தத்தை ஒரு நாள் எடுத்து போடக்கூடாது. நான் நீங்கள் வருகிறவர்கள் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் நிமித்தம் இங்க வருகிற ஒரு ஆத்துமா இடக்கூடாது. அதுக்கு நீங்கள் உங்களை அடக்கி ஒடுக்கி கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படுத்தணும். அது நீங்க செய்ய வேண்டிய வேலை. அதுக்கப்புறம் உங்களை காப்பதும் நடத்துவதும் அவர் செய்கிற வேலை. அல்லேலூயா. நிறைய ட்ரிப் வந்திருக்கிறேன், இந்த 3 ட்ரிப் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கவனிங்க, எனக்கு இதுக்கு உள்ள வர தெரியாது. இதுக்குள்ள
அங்க ஒரு ரோடு மணித்தாரு தாண்டி போற ரோடு பத்தி அது உள்ள வர தெரியாது, எங்கன்னு அது கொஞ்சம் குழப்பம். அது வேற வந்துட்டேன், அது வேற நான் யார்ட்டையும் கேட்கல, கிளியரா சேர்ந்தேன். இஸ்ரவேல் பிரபுவா ராஜா, அம்மா பிரபு ராஜா ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு படம் பேசுவோம் கத்திர சோத்திர கவனிங்க. அவரு எனக்கு போன் பண்ணி பாசைகளை வந்திருக்கியே, இப்போ வந்துடுவேன், அங்கேயே நில்லுங்க அப்படின்னு. இவர் அங்கதான் நிற்காரு. ஆனா நான் இன்னொரு இடத்த தாண்டி வரும்போது வெளியே தாண்டி போயிட்டானோ அவரு திரும்ப போன் பண்றேன். அவருக்கும் இப்ப பதட்டம், வண்டி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்துடும் அவனிங்க. அது வேற நான் வந்துட்டேன், தெரியாத வழியில அவரை நடத்தினார். இப்ப நான் கேட்கிறேன், தெரிஞ்ச வழியில என்னை நடத்தும் ஆண்டவரே, காத்துக்கொள்ள ஆண்டவர் சொல்லக்கூடாது, நீதான் நடக்கணும். திரும்ப சொல்லும்போது இந்த பிள்ளை காலேஜ் படிக்க வைக்காங்க, காலேஜ் போக தெரியும் வர தெரியும் வச்சியா. இப்பவும் எனக்கு வழி தெரியாது நடத்துனா, தெரிஞ்ச வழியில நீ நடக்கணும், தெரியாத வழியில அவன் நடத்துவா. அல்லேலூயா. திரும்ப சொல்லு, உங்களுக்கு புரியும்படி சொல்லுங்க. பேதுருவை அப்போஸ்தலர் வாசிக்காண்டா 12ஆம் அதிகாரத்தில் அடைச்சு வச்சிருப்பாங்க. மறுநாள் அவனை கொலை செய்யணும். சபையாரு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, போராடி ஜெபம் பண்றாங்க. இப்போ தேவதூதன் பர்வத்தில் வந்து அந்த சிறைச்சாலை உள்ள போய் தட்டி எழுப்பி, கவனிங்க, உண்மையாக தட்டி எழுப்பணும், அணக்கம்லாம் கூட்டி வரணும். அதுதானே அந்த அந்த இடத்துக்குள்ள வெளிச்சம் பிரகாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் வெளிச்சம் பிரகாசித்தது அப்படின்னா, பேதுருக்குரியதை அவன் எடுத்து அணிவதற்காகத்தான் வெளிச்சம் வந்துச்சு. அடுத்தவனுக்குரியதை எடுத்து விடாது அவன். சொல்ல முழங்க. அல்லேலூயா. சரி, இப்ப கவனிங்க. 3 காவல் வரையும் தான் தேவதூதன் புடிச்சு கூட்டி வந்தான். தெருல வந்த உடனே விட்டுட்டு போயிட்டான். இப்போ ரோத வீட்டு வர கூட்டி வரல. அப்போ அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே கொண்டு வருவது பேதருக்கு முடியாது. தெரியாத வழி, அறியாத பாதை, அதுல கர்த்தர் வெளியே கொண்டு வந்தா. ஆனா தெரிஞ்ச பாதையில பேதுரு கரெக்டா நடந்து அதை வீட்டு போயிட்டார். இப்ப நான் சொல்ல விரும்புகிறேன், இதுவரை அறிந்த சத்தியத்துல நீ நடக்கணும். அறியாத சத்தியத்துல அவர் உங்களை நடத்தி கொண்டு போக வல்லவர். அல்லேலூயா. இங்க வருகிற விசுவாசி சொல்ல விரும்புகிறேன், காலைல ஞாயிற்றுக்கிழமை காலையில் எத்தனை மணி ஆரம்பிங்க? 8:30. இதுக்கு இன்னொரு ஆள் போன் பண்ணி உங்களுக்கு விடக்கூடாது. இல்ல 4 பேரு அந்த திமுரு வேற தூக்கி வந்தானே, கொடுத்து வாங்க சொல்லி அந்த சொன்னாலே திமுருவாதம் இருக்கு அர்த்தம். யாரும் சொல்லாம வருதுதான் திமுருவாதம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப நிறைய ஊழியக்காரங்க போன்லயே கூப்பிட்டு பழகிட்டாங்க, கொடுத்து வாங்க சொல்லி. அது தப்பு. சரி, இருக்கட்டும், காணிச்சாங்க. அப்ப நம்ம அறிந்த என்னன்னா, தேவன் நம்மை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தமாக்கப்பட்ட பாதையில நடக்க வேண்டிய நம்ம விழுந்த கடமை. சரி, நீங்க சொன்ன காணி இஸ்ரவேல் பிரபு காணிங்க என்ன சொல்றாருன்னா, காணி நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது உங்கள் நடைகளை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எதை காத்துக்கணுமா? நட. என்ன நட? நீங்க வெளியே நடக்கிற கால் நடை சொல்லலாம் ஆண்டவர். நீ சர்ச்சில் எப்படி இருக்க அதான் நட. அதான் நட. உங்க இருதயம் எப்படி இருக்கு என்பதை பார்க்கதான் நட. தேவாலயத்தில் 2 பேரும் ஜெபம் பண்ண போனான். ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயன். அந்த பரிசேயன் சொன்னா, கவனிங்க, நான் இந்த ஆயக்காரனை போல இல்ல, இந்த பாவிய போல அல்ல, வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்றேன், தான தர்மம் கொடுக்கேன், காணிக்கை செலுத்துகிறேன், ஒண்ணா சொல்லிட்டு இந்த ஆயக்காரனை போல அல்லங்க. எவ்வளவு தலைகுழப்பு இருக்கும். இப்போ அவன் யாரை பார்த்தான்? கர்த்தரை பார்க்கல, பக்கத்தில் இருக்கிற ஆயக்காரனை பார்த்தான். ஆயக்காரன் இவனை பார்க்கல. கூட வந்தவன் பெரிய பணக்காரன், செல்வந்தன், அவன் இவன் பெரிய பிரபு, அவனு பார்க்கல. அவன் பார்க்க வேண்டியவரை பார்த்தான். பார்த்த உடனே கர்த்தர் பக்கத்துல வந்தான்.
சொல்றாரு, அவன் அல்ல. இவன் பக்கத்துல இருக்கான்னு அர்த்தம். இவன் 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 அவன் அல்ல, அவன் தூரமா இருக்கான். இவனே அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த இடத்துல நீங்க சர்ச்சில் இருக்கணும். இந்த சர்ச்சில் இருக்கணும். உங்க மனம், உங்க இருதயம் தேவனை சார்ந்து இருக்குமானால், நான் கேட்கிறேன், வருகை தாமதிச்சா, ஒருவேளை எனக்கும் அந்த தீர்க்கதரிசி தந்தா, ஒருவேளை நீங்க இதை திரும்பவும் கூப்பிட்டா, வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது, பார்ப்போம். அந்த திரும்பவும் கூப்பிட்டா நிச்சயம் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் அந்த ரங்கத்துல ஒரு பரிசுத்த நிலை இருப்பதை நீங்க பார்க்க முடியும். கவனிங்க, 10 வருஷத்துக்கு முன்னால் நான் செய்த ஊழியத்தினுடைய பரிசுத்தமும் இப்போ நான் செய்யற ஊழியத்தினுடைய பரிசுத்தத்துக்கும் எவ்வளவோ டிஃபரன்ஸ். உங்களுக்கு தெரியுமா? என்னிலே அதை நான் காண்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னால இதே ஊழியதான் செஞ்சேன், இப்படிதான் செஞ்சேன். அப்போ என்னில் இருந்த பரிசுத்தத்துக்கும் இப்போ என்னில் இருக்கிற தேவனுடைய பரிசுத்தத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருப்பதா பார்க்கிறேன். அதான் சொல்ல விரும்புறது, தேவனை தரிசிக்க வந்திருக்கிறவர்கள் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. சரி, வெளிப்படுத்தும் விசேஷத்துல நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்கிறவன், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படின்னா என்ன? ஒரு டிகிரி வாங்கியாச்சு, பிஏ, 2வது பிஏ படிச்சு முன்னேறாங்க. WMA சொல்றாங்க பார்த்தீங்களா? WMA சொல்றாங்க பார்த்தீங்களா? அவங்க அதே மாதிரி பரிசுத்தத்துல இப்ப நான் நிலவரப்படுத்தப்பட்டிருக்கேன். அல்லேலூயா! என்னிலே தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்னில் நிலவரப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். இதோடு மாத்திரம் அல்ல, ஆண்டு விரும்புகிறேன் என்னன்னா, என்னை முகமுகமா நீ பார்க்க போறேன். ஆதலால் நீ செய்ய வேண்டிய இல்லைன்னா இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் பரிசுத்தமாக. கவனிங்கள், அந்த பரிசுத்தமாவதற்கு தடையா இருக்கிற, தடையா இருக்கிறது கால் வரும், கண் வரும், கை வரும். நல்லா கவனிச்சுட்டாங்க. திரும்ப சொல்றேன், பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைவதற்கு தடையா இருப்பது கால் வரும், அப்புறம் கண் வரும், அப்புறம் கை வரும். இது சொல்றாரு, இது இடல் உண்டாக்கினா வெட்டி போடு, புடுங்கி போடு சொல்றாரு. அப்படின்னா உடனே கண்ணை போய் பிடிக்கிறாங்க. கண்ணை ஆபரேஷன் பண்ணி வந்திருக்கிறேன், கண்ணை புடுங்குன்னு சொல்லல, சொல்வது சொல்லலேலூயா. அது பாருங்க, அது பார்க்கிற பார்வையை பாருங்க, அதை மட்டும் புடுங்கு. இப்ப நீங்க வச்சிருக்க செல்லுல செய்தி கட்டு இருக்கும் போதே டங் டிங் டங்னு வரும். அப்ப என்ன செய்யணும்? கட் பண்ண கஷ்டம், தள்ளி விட்டா சரிதான். செல்ல கழுத்துல கட்டி தொங்கிட்டு அலையுத ஆட்கள் நிறைய பார்த்தேன். இந்த இந்தியாவுல ஒரே பரிசுத்தவான் கையில மட்டும்தான் இந்த செல் இல்லைங்க. இந்த இந்தியாவுல முழு, ஒருவேளை உலகத்தில் கூட சொல்லிடலாம், ஆனா அவர் பல கோடி அதிபதி. செல்லு என்னை பரிசுத்தமாக்காது என்று அறிஞ்சதுனால அவர் அந்த செல்ல தொடல. 1000 செல் அவரால் வாங்க முடியும், வேண்டான்னு ஒதுக்கிட்டார். நானும் என் பிள்ளைகள் சொல்லுது, அப்பா நீங்க செல்ல ஒதுக்கினீங்கன்னா இன்னும் தேவன் உங்களை பலப்படுத்துவார் தான். கத்த சித்தம். ஆனா ஒதுக்கணும்னுங்கிற ஒரு நிலையில நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். அதாவது இந்த செல்ல ஒதுக்குவேன், அதுக்காக நான் இங்க வச்சிருக்க ஒரு செல்லு அதை ஒதுக்க முடியாது. அது அது அவரு கூட அது கிடையாது. இதுதான் என்னுடைய மெயினான நம்பர், இதை நான் வச்சிருக்கிறேன். இது என்னை தீட்டுப்படுத்தாது. ஆனா பட்டு இது என்னை தீட்டுப்படுத்துது. நான் பாக்குறேன், இவ்வளவு பரிசுத்தம் பேசுற என்னை இது தீட்டுப்படுத்துது. அப்போ ஒதுக்குற மட்டும்தான் முடியும் என்று தெரியும். அதனால ஒதுக்கி ஆக வேண்டும்.
நான் ஒதுக்குனா என்னோட கூட சேர்ந்து ஒதுக்குற ஆட்களை நான் பார்க்கத்தான் போறேன். அதுக்கு சோத்திரம் பார்ப்போம். கவனிங்கள். பரிசுத்தம் என்பது தேவன் நம்ம பரிசுத்தமாக்குறா, அதே நேரத்தில் நாமும் பரிசுத்தம் அடைந்தாக வேண்டும். நான் ரெண்டாவது சொல்லுகிற பகுதி இந்த பரிசுத்தத்திலே தேவனாகி ஆண்டவர் நடத்துகிற இரண்டாவது பகுதி. கர்த்தர் சோத்திரம் வாசிக்க போறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகை 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் கவனிங்கள். இஸ்ரவேல் ராஜா பிரபுங்க இஸ்ரவேல் தான். ரைட், அப்படி போ. கவனிங்க, அப்படியே சொல்லுவோம். கவனிங்கள். இஸ்ரவேல் கவனிக்க வேண்டியது, சிஸ்டர் கவனிக்க வேண்டியது, இந்த சபையில ஐயா ராசா, இந்த சபையில ஜபத்துக்கு மட்டும் குறைவே வரக்கூடாது. அது எந்த ஜபத்திற்கு? 10 மணி ஜபத்துக்கு, 12 மணி ஜபத்துக்குலாம் இல்லை. அதிகாலை 4:30 மணிக்கு நீங்க 2 பேரும் இங்க உள்ள வரணும். நீங்க கீழே படுத்து தூங்குறீங்க. இனி குன்னத்தூருக்கு எத்தனை முறை காவி எடுத்தாலும் ஆட்கள் வராது. உங்க திறமை அறிவே கூட்டி கேட்கலாம், அது நிற்காது. அந்த சபை ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கத்த அனுதினம் சபையில சேர்த்து கொண்டு வந்தாரு. சொல்லிக்க என்ன? கத்ததான் சேர்த்தார். கத்த சேர்க்கணுமானா ஒரு வேலை நடந்துச்சு. அவர்கள் ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையில அல்ல, உங்க வீட்டுல, உங்களுடைய குடும்பத்துல 4:30 மணிக்கு மேல எந்த புண்ணியவாட்டி தூங்குறாளோ அந்த வீட்டை நீனே அடிச்சு உடைக்க. நீ என்ன படிச்சிருந்தாலும் சரிதான், எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சிருந்தாலும் சரிதான், அட்வொகேட் படிச்சிருந்தாலும் சரிதான், இன்ஜினியர் படிச்சிருந்தாலும் சரிதான், இது ஒண்ணும் இந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு ஒத்து வராது. அல்லேலூயா. இந்த பக்கம் உள்ள ஆண்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், 4:30 மணிக்கு மேல நீ கட்டில படுத்திருந்தா நீ தேவ மனுஷன் அல்ல. அல்ல, நீ நீதிமான் சொல்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் 4:30 மணிக்கு நீங்க எழும்பி வந்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் இந்த தேசத்து கேட்கும். அல்லேலூயா. உங்க ஜெபத்தை கவனிக்கிற பரலோகத்தின் தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்க கடமைக்காக 3 பாட்டு பாடலாம். கொட்டு இருக்கா? கொட்டு இருக்கு. எங்க இருக்கு? இங்கே இருக்கு. காலில் கொட்டு அடிச்சிருக்கேன். ஒரு 3 பாட்டு கொட்டு ஓங்கி அடிச்சிருக்கேன். அடி தேசத்தை கொஞ்சம் அலற வைக்கணும். ஒருவேளை கண்டிப்பா கவுண்ட் சேட்டு காட்டோன்னா கொட்டு வாங்கி அடிக்கான்னு சொல்லுவாங்க. ஐயோ, சொல்லிட்டு போ. நீங்க அடிக்க ஒழுங்கா அடிச்சா சேர்த்தான். கர்த்தர் சோத்திரம். அல்லேலூயா. நீங்க 4 மணி 4:30 ஜெபத்தை சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த இடம் போதாது. நிச்சயம் போதாது. நிச்சயம் போதவே போதாது. அதனால நீங்க தயவு கூர்ந்து அந்த ஜெபத்தை செய்யுங்கள். அப்ப 2வது, தேவன் தங்கி இருக்கிற ஸ்தானம் எப்படிப்பட்டதுன்னா, முதல் பரிசுத்தமானது, 2வது ஜெபம் நிறைந்தது. ஜெபம் நிறைந்தது. பாருங்க, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே, அதாவது பேதுரு யோவான், அழகா வசனம் தெரியுது, செயல்முறைக்கு வந்தா மட்டும் போதும். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளத்திலே கவனிங்க, பேதுருடைய காலும் யோவானுடைய காலும் வெளியே இருக்கல, தேவாலயத்துக்கு உள்ள போறாங்க. இப்ப கவனிங்க, ஜெப வேளையில குடும்பத்தில் உள்ளவர்களோ, நண்பர்களோ, உறவினர்களோ, ஊழியக்காரனோ இருந்தாலும் நீ அவாய்ட் பண்ணிட்டு
இந்த ஜெப வேலை என்ன உள்ள வந்துட்டா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டுருவாங்க. நான் திரும்ப சொல்லுகிறேன், டோனாவூர்ல ஒரு அண்ணா இருந்தாங்க, ஊழிச்சர காலத்துல. அவங்க பேர் ஜோனத்தான். அவர் கொத்தனார். அவர் ஞாயிற்றுக்கிழமை 6 மணி கரெக்டா 9 மணிக்கு உள்ள வந்துடுவார். வந்தாருன்னா 1 மணி தான் வெளியே போவார். இது கிடையில கவனிங்க, அவரு கொத்தனார் நல்ல 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 அழகா வேலை செய்வார். அதனால அவரை ஞாயிற்றுக்கிழமை நிறைய ஆட்கள் வந்து பார்க்க வருவாங்க. ஆனா அவருக்கு வந்து அந்த ஆட்கள் சொல்லுவாங்க, உங்களை வெளியே பார்க்க வந்திருக்காங்க, பெரிய பணக்காரன் வந்திருக்காங்க. எந்த பணக்காரன் வந்திருக்கான் அது சொல்லுவார். இங்க ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, இவருக்கு மேலையா அப்படிம்பார். உங்களுக்கு புரியுதா புரியலையா? அவன் 4 நாள் வேலை தருவான், இவர் காலமெல்லாம் தரணும். இவரை பார்க்க வந்திருக்கேன், இதுக்கு மேல அவன் ஒரு கிடையாது. அப்படியே ஒரு நாள் பெரிய பணக்காரன், பள்ளியூர்ல ஒரு பெரிய தொழில் அதிபர், அவர் வந்து நின்று யோனத்தான் கூடுத முடியவே முடியாட்டார். நான் கூட சாப்பிடுங்க இந்த பாருங்க அப்படின்னு விரல் காட்டினார். அவர் பழகின பழக்கத்துல சற்று கூட மாறல. இப்ப நான் திரும்ப சொல்ல விரும்புறேன், உங்க 4:30 மணி ஜபத்தை அசைச்சிட்டுனா ஆத்துமா சேராது, மணி சேரும். மணி சேரும். எது சேராது? ஆத்துமா சேராது. நான் கேட்கிறேன், சேர வேண்டிய அத்தனையும் சேர்க்கணுமானா நீ அதிகாலை 4:30 மணி ஜபத்தை, பட் 4:30 இல்லாட்டாலும் ஒரு 5 மணிக்காக உள்ள வந்துடும். நான் 4 மணி, இப்ப நான் 3 மணி, கரெக்டா 3 மணிக்கு தட்டி எழுப்பணுமா எழுப்புவார். 6 மணி வரை நான் ஜபத்தை விடாம பண்ணுறேன். அதனாலதான் என்னில அந்த தேவன் விரும்புகிற சிநேக பரிசுத்தம் நிலவரப்படும். இல்லாம நடக்காது. திரும்ப சொல்லுகிறேன், அவர் இருக்கிற ஸ்தலம் பரிசுத்தமானது. 2வது ஜபத்தால் நிறைந்தது. ஜபத்தால் நிறைந்தது. நான் சொல்ல திரும்ப சொல்லுகிறேன், உங்க ஜப வேலையை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாங்க, மாட்டாளங்க, அதுல உறுதிப்படுங்க. தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணி கையெடுங்கள், நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். இந்த 4 மணி ஜபத்தை ஒரு அம்மா பசியும் பட்டினியும் தரித்திரமும் கடனும் நிறைஞ்சிருந்து தேசத்துல தலை காட்ட முடியாத நிலைமை உண்டாயிருக்கும் போது, ஒரு பரிசுத்தவான் நடந்து போகும்போது, ஐயா எத்தனையோ ஆண்டு காலம் கர்த்தரை தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனா தரித்திரம் போக மாட்டேங்குது, சாபம் போக மாட்டேங்குது, கடன் நீங்க மாட்டேங்குது, என் பிள்ளைகள் வாழ்வு நல்ல நிலைக்கு வரமாட்டேங்குது, என்ன செய்வது என்று கேட்டிருக்கார். அப்ப அவர் சொல்லியிருக்கிறார், 4 மணி ஜபத்துல கொஞ்சம் கண்ணீர் சிந்திப்பா அப்படின்னு இருக்கார். அவ்வளவுதான். அந்த அம்மா பயணி காய்க்கிறாள். சொல்லு புரியுதா? அவர் 80 பணம் மேலையும் கீழையும் போக்குவரத்து போடுறாள். அவருக்கு 4 பிள்ளைகள். தரித்திரமோ கஷ்டமோ பயங்கர கடன் நெருக்கடி. அந்த அம்மா கரெக்டா 4 மணிக்கு எந்திரிச்சு பழைய பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்து தெய்வத்தை தொழுது கொண்டு கர்த்தரை சேவிக்கும் போது புருஷனை கூப்பிடுவார், வரமாட்டார். காரணம் என்னன்னா, அவர் காலையில எழுந்துச்சு எங்க போனோம், பனையற போனோம், அதனால வரமாட்டார். 4 பிள்ளை கட்டி எழுப்புவார். கவனிங்க, 2-3 வந்து உட்கார்ந்துருக்கோம், உட்கார்ந்து தூங்கிடும். ஏன்னா அது தூங்கிதான் ஆகணுமா? பரவாயில்லையே, சூப்பரான பதில் இருக்க, தூங்கிதான் ஆகணுமா பார்ப்போம் அப்படிங்க. அது தூங்கிடும், பழக்கப்படாது, பழங்குதா? ஆனா இந்த அம்மா முழங்கால நின்னு 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 அழுது அழுது சோத்திரம் பண்ணி பழைய பாடலை பாடி பாடி கர்த்தரை ஆராதிச்சார். ஒரு 6 வருஷம் கழிச்ச பிற்பாடு அதே தேவ மனுஷனை பார்த்துட்டு சொன்னார், ஐயா இப்பொழுது கடன் இல்லை, தரித்திரம் இல்லை, சாபம் இல்லை, இப்ப என் குடும்பம் ரொம்ப ஆசிரமமா இருக்கு அப்படின்னா. அப்படி அம்மா சரி இப்போ கவனிங்க, அவர் ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கான்,
6 மாசம் நம்ம அமெரிக்காவில் இருக்கு. விளங்குதா? புரியுதா? புரியலையா? அது என்ன காய்ச்சது? குட். இன்னொரு பையன் லண்டன்ல இருக்கான், 6 மாசம் லண்டன்ல இருக்கு, படிக்க தெரியாது. இப்ப இங்க யாரும் 2-3 அக்கமா பேசினா படிச்சவங்க கூட விளங்காம போறான். படிக்காம தான் ஆசீர்வாதம். அறிவு பெருத்தா நோய் பெருத்துட்டு, அதனால படிச்சவங்க போற கிளம்பா போற காலத்துல படிக்காம இருக்கிற நீ கத்தரை பிடிச்சா போதும். எங்க ஊர் திருக்கரங்குடியில ஒரு அம்மா, கிரேஸ் அம்மான்னு சொல்லி, படிக்கவே தெரியாது, கை நாட்டு. அவங்களுக்கு மணி ஆர்டர் வரும், கை நாட்டு தான் போடுவாங்க. ஆனா நாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு கிரேஸ் அம்மான்னு எழுதி பழைய கொடுத்து கிரேஸ்ன்னு பேர் எழுதிடும். கடைசி சாகு காலத்துல கிரேஸ்ன்னு எழுதிடும். ஆனா அந்த அம்மா தான் அவ்வளவு பெரிய சபைய கத்தர் அவளை கொண்டுதான் கட்டினார். சொல்லலேலூயா. அந்த ஊழியத்துல மட்டும் ஊழியக்காரங்க எத்தனை பேருக்கு தெரியுமா? நாங்க 60 பேர் இருக்கோம். என் அம்மா முழு நேர ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்கோம்? 60 பேர் இருக்கோம். பெரிய பெரிய பிரசங்கமார்கள். நான் தான் அதுல சோட. அப்போ படிக்க தெரியாத ஆள் என்ன விட்டாத, ஜெபிக்க தெரிஞ்சா போதும், தேவனோடு கூட முழங்கால் போட தெரிஞ்சா போதும். முழங்கால் போட்டுல முழங்கால்ல கரு கரு கருன்னு காய் முடிச்சா போதும். நான் சொல்லுகிறேன், நீ போற வீடு, தங்குற வீடு, இருக்க வீடு, நடக்கிற வீடு, எல்லா இடத்துலயும் ஆசீர்வாதம் வந்துடும். நீ ஆசீர்வாதம் உண்டான்னு சொல்லவே வேண்டாம். ஜெபிக்கிறோம் உலகனாலும் ஆசீர்வாதம் தான். நான் சொல்லுங்க, புரியுதா? ஜெபிக்காத ஆளு படிப்படியா சொன்னாலும் சாபம் தான் வருமே தவிர ஆசீர்வாதம் வராது. அப்ப திரும்ப சொல்லுகிறேன், எங்க வீட்டுல எதுக்கு பஞ்சம் வரக்கூடாது? ஜபத்துக்கு மட்டும். எத்தனை மணி நேரத்துக்கு? குட், அதான் முக்கியம். என் தங்கச்சி பைபிள் காலேஜ் படிச்சா, மாரநாத சர்ச்சில். அவ பைபிள் வச்சிருந்தா 4 இருந்து 6 மணி வரை தான் அயர்ந்த நித்திரை வருது அப்படி. அதை அழிச்சிட்டு கோடை போட்டு கிழிச்சிட்டு நான் எழுதினேன், 4 இருந்து 6 மணி வரை தேவனை பார்க்கிற நேரம். முதல் சொன்னது பிசாசை பார்க்கிற நேரம் அப்படின்னு எழுதிட்டேன். இல்லைங்களா? அக்காடிங்க அவ அதுல இருந்து பிடிச்சி ஜெபம் பண்ணா நீ ஆசிரமமா இருக்க. சொல்லுங்க, புரியுதா? அதனால இந்த ஜெப வீட்டுல ஜெபத்துக்கு மட்டும் குறைவு வரக்கூடாது. அடுத்தது நான் வேகமா சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தது லூக்கா 10ஆம் அதிகாரம் 47-48. சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 10:47-48. இல்ல லூக்கா 19:47-48. சாரி. அவர் நாள்தோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். கவனிங்கள். அடுத்தது தேவன் தங்க இடத்துல கவனிங்க வசனம் இருக்கும். அல்லேலூயா. நாள்தோறும் உபதேசம் பண்ணினார்கள், நாள்தோறும் பிரசங்கம் பண்ணினார்கள், நாள்தோறும் வசனத்தை வாசித்தார்கள், நாள்தோறும் வசனத்தை ஆராய்ச்சி பண்ணினார்கள். அப்படியானால் 3வது தேவன் தங்கும் இடத்துல வசனம் இருக்கும். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், பரிசுத்தம் அடைவதற்கு 2 வழி. ஒன்று ஜெபம், இன்னொன்று வசனம். இந்த ஒருவேளை படிக்க தெரியல, படிக்க தெரிஞ்ச ஆள்கிட்ட நீங்க வசனத்தை கேட்கணும். கவனிங்க, நான் ஒரு 26 நாள் வரையிலும் இந்த பைபிள் வாசிக்க முடியாது, வாசிக்க கூடாது, இன்னைக்கும் வாசிக்க கூடாது. நான் மீறிட்டேன், சட்டத்தை மீறிட்டேன். சட்டத்தை மீறா வழி கிடையாது, இல்லைங்களா? கவனிங்க. ஆனா வசனத்தை நான் கேட்டேன். என்னுடைய செல்லுல வசன பைபிள், ஆடியோ பைபிளை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு அதிகாரங்களாக போட்டு வசனத்தை கேட்டேன். நல்ல கவனிங்கள். நீங்க டெய்லி உங்க காதுல வசனத்தை கேட்கணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. வசனத்தை நீங்க கேட்டாதான் தேவன் தங்கி இருப்பார். வசனம் இல்லையா கர்த்தர் தங்க மாட்டார். நல்லா கவனிச்சுக்காங்க. ஜெபம் பண்றேன், வசனத்தை கேட்க மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன், அப்படி நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில அடுத்தது என்னன்னா வசனத்தை கேட்கணும். இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, வசனத்தை கேட்கணும். நீங்க வசனத்தை கேட்கதான் கர்த்தருடைய வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சோதரம். நான் இந்த வசனத்தில் நீங்க செவி கொடுப்பதற்காக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பிரசங்கி 5:1. பிரசங்கி 5:1 சீக்கிரமா வாசிங்க. பிரசங்கி 5:1. வாசிங்க. கவனிங்க. மூட அங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுல வார்த்தை அழகா சொல்றார். மூட பலியிடுங்க. பலியிடுறவன் ஆனா யாரா இருக்கான் சொல்லுங்க? மூடவா இருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிந்தனை வேறொரு பக்கம் திருப்பப்படுது. திரும்ப வாசிமா. செவி கொடுத்த இப்ப இங்க சொல்லப்படுற வார்த்தைக்கு எடுத்து காது கேட்கணும். இப்போ சொல்லப்படுற வார்த்தை தேவனுடைய சத்தம், அதை நீங்க கேட்கணும். இப்ப கவனிங்க, காலையில 4 மணி ஜெபத்தை செய்யல அப்படின்னுங்கிற காரியம் இருக்குமானா நீங்க இந்த முடிவுல ஆண்டவரை செய்யாம விட்டுட்டேன் மனுஷுக்காக, இனிமேல் நான் செய்வேன். உங்க வசனத்தை டெய்லி வாசிக்க முடியும் சொல்லி நான் கேட்கல, என்ற குற்றம் இருக்கு, மன்னியும், நான் செவி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதுதான் கர்த்தர் உள்ள தங்குவதற்கு இடம். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லுகிறேன். யார் தெரியுமா? சொல்லு கடுமையான வார்த்தை, நான் கொஞ்சம் இலகுவா சொல்றேன். இது வார்த்தை இது தேவையானது. ஆமா, கவனிங்க. திருப்தி அடைந்தவன் எவ்வளவு கொழுப்பு இருக்கு. அந்த வார்த்தையை பிரசிங்கமா தப்பா பண்ணிட்டு இருக்கான். ஒரு இடத்துல சொல்ல, திருப்தி அடைந்தவன் எதை வைப்பானா? எவ்வளவு தலைவலிப்பு இருக்கு, நீ தின்னது கொஞ்சம் போகுது, என் வீடு நிறைய இருக்கு, அடுத்தவனு பயன்படுவத நீ மிதிக்க, எவ்வளவு பெரிய தப்பு. சில மாடு தின்னுட்டு வைக்கல கால்களை போடும், அந்த மாடு இருக்கவே கூடாது வீட்டுல. ஆமா, சொல்லலேலூயா. இப்ப நம்ம ஆடா மாடா பயப்பட மாதிரி இருக்கு. சொல்லுங்க, நம்ம ஆடா மாடா? ஆடு. ஆனா புதிய பாட்டு காலத்துல 1 கொரிந்தியர்ல வசனம் இருக்கு. எங்க பண்ணீங்க? புல்லை கொண்டு கட்டுதான், அப்புறம் வைக்கோலை கொண்டு கட்டுதான், மரத்தை கொண்டு கட்டுறான். அப்போ புல்லு மாடு ஆடும் சாப்பிடும், வைக்கோல் ஆடு சாப்பிடுமா? சாப்பிடாது. இப்போ வைக்கோலை கொண்டு சபையில போடுதான், அவ என்ன சாப்பிடுது? மாடு பெருகி இருக்கு, ஆடு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு புரியலையா? நிறைய புரியல. ஏ ராசா, அவன் வைக்கோலு 100 ரூபாய்க்கு நிறைய தருவான், ஆனா அதையும் வச்சுதான் கட்டுறான். ஆனா நாளானது பரிசோதிக்கும். நான் திரும்ப சொல்லுகிறேன், நம்ம வைக்கோல் திங்கிற ஆள் இல்ல. அல்லேலூயா. பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கற்கள் புல் பெஸ்ட். கவனிங்க, ஆடு குதிரையா மாறலாம், தப்பு இல்ல, ஆடு மாடா மாறக்கூடாது, அங்கதான் பிரச்சனை. திரும்ப சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்க. இந்த புதிய ஏற்பாடு காலத்துல நிறைய சபையில ஆடு இல்ல, குதிரையும் இல்ல, நிறைய மாடு பெருகிட்டு. அதனாலதான் ஒரே முட்டல் மோதல் பிரச்சனை நிறைய தாங்குது. கர்த்தர் சோதரம் கவனித்துக் கொள்ளுங்க. நானும் நீங்களும் தெளிவடைந்து காரியம் செய்யணும். அப்போ கவனிங்கள், 4வது தேவனுடைய வசனத்துக்கு, 3வது நம்முடைய தேவனுடைய வசனத்துக்கு நம்ம செய்யணும், செவி கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செவி கொடுத்தா ஆசீர்வாதம்.
சரி, செவி கொடுத்த 2 பேர் சொல்றேன். நாகம்மானுடைய பிரச்சனைக்கு ஒரு சின்ன பிள்ளை சொன்னார், எங்க தேசத்துல ஒரு தேவன் இருக்கிறார். நீ கவனிங்க, ஒரு ஊழியக்காரர் இருக்கா. அங்க போனா எம்மா எம்மா ஏத்தா இப்பதான் வந்த இங்க கவனி வந்து ரொம்ப நல்லது, கவனித்தா கவனி கவனி. அங்க போனா எஜமானுக்கு சுகம் கிடைக்கும். கவனிங்க, அவன் போனான், ராஜாவிட்ட போனான். எப்பொழுதுமே போகிற இடம் சரியா கேட்டு போடும். சொல்லேலுயா. இந்த தவறா போகிற பழக்கம் அன்னைக்கு இருந்து புதிய ஏற்பாட்டுக்காரதே இருக்கு. அவனும் ராஜாட்ட போனான். இந்த 3 சாஸ்திரி வந்தானே, அவன் எங்க போனான்? கல்லாளி போயிருவான். அவன் போனதான் 2 வயசு உள்பட்ட அத்தனை பிள்ளையும் கொண்டாடுவான். அப்ப கொலைக்கு காரணமே இந்த 3 பேரு. ஆமா, பார்க்க வேண்டியதை பார்க்காம வந்ததால கேட ஒன்று பண்ணிட்டு போயிட்டான். அண்ணன் இருந்து அந்த பிள்ளையார்னு கொல்லுக்கு இயேசுநாதர் கடைசி வரலும் போட்டதான் அவர் வாழ்ந்தார். அப்ப நான் போகிற பாதை சரியான பாதையில போனோம். கொஞ்சம் நிதானித்து வழி இதுதானா, இதான் போற பாதையா அப்படின்னு கேட்டு விசாரிச்சிருக்கணும். போகணும், போனாதான் கரெக்டா இருக்கும். சரி, நான் காரியத்துக்கு வரேன். இப்ப கவனிங்க, அந்த மனுஷன் நல்ல மனுஷன். நாகம்மா வந்தா தப்பான வழியை போனா திரும்ப கைட் பண்ணாரு. ஊழியக்காரன் வீட்டுக்கு முன்னால வந்துட்டான். அவன் என்னன்னா வந்து கைய எண்ணெய் வச்சு மேல தடவி ஜோம் பண்ணுவார் நினைச்சான். நினப்புதான் சூப்பர், அழகா இருக்கு, சூப்பர். மகனே, உன் வீட்டிலே உன் மனைவி உன்னை தொடல, அப்படி இருக்க இன்னொரு ஊழியக்காரனை தொடுவானா? தொடுவார், தொடமாட்டான்னு சொல்லல. ஆனா இவங்கிட்ட 7 விதமான தேவன் விரும்பாத குணங்கள் இருந்தது. அந்த 7 குணத்தையும் தீர்க்கதான் யோர்தான்ல 7 முறை முங்குண்டார். நல்ல கவனிக்க. இப்போ அவன் சொன்ன வார்த்தைக்கு முதல்ல அவன் செவி கொடுக்கல. கூட வந்த வேலைக்காரன் சொன்னா அவர் பெரிய காட்சி ஒன்றும் செய்யல, சிம்பிளா சொன்னார். அழகா அப்படி ஒரு நிலையில ஒரு இருக்கணும். கூட வந்து அழகா சொன்னார், பெரிய வேலை செய்ய சொல்ல, சிம்பிளா சொன்னான். அதை கீழ்பிடிஞ்சாங்க. உடனே அவன் கீழ்பிடிஞ்சு கண்டிப்பா அவன் யோர்தான்ல இறங்கினா செவி கொடுத்தான். சொல்லுங்க, செவி கொடுத்த போது சுத்தமானான். சொல்லலேலூயா. இப்போ நீங்க செவி கொடுத்தா தீராத பிரச்சனைய கர்த்தர் தீர்ப்பார். சொல்லலேலூயா. நான் இன்னொரு சம்பவம் சொல்றேன். ஒரு அம்மா அந்த ஐயா அந்த அம்மாவுடைய புருஷன் கெட்டிக்கார, கடன் வாங்கிய ஒளிஞ்சு நிற்கார். நம்மகிட்ட அந்த பழக்கம் இருக்கு. சொல்லுவோம், சொல்லலேலூயா. கடன் வாங்கி ஒளிஞ்சதுல நம்மகிட்டயும் பழக்கம். கண்டிப்பா கடன் வாங்கி ஊழியம் சொல்லுங்க செய்யக்கூடாது. ஆனா நாம் பழகுன பழக்கம் என்ன? அங்க இருந்து வந்துடும், இங்க வந்துடும், இங்க இருந்து வந்துடும், அங்க வந்துடும், இங்க இருந்து வந்துடும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்கலாம் அப்படின்னு நம்ம என்னையும் சேர்த்தான்னு சொல்லு. நான் ஒன்னும் பூர்ண பரிசுத்தவான் அல்ல. இவைகளில என்னையும் சத்துரு சிக்க வச்சது. அதே போல அவன் கடன் வாங்கிட்டான். என் பையன் சொன்னான், இந்த பாருங்கப்பா, சாவதுக்குள்ள கடன் இல்லாம இருக்கணும். அவன் மூத்த வையவும் இல்லை. அவன் கண்டிஷன் போகும்போது கடத்தை வச்சுட்டு மட்டும் போயிடாதையும், கடனை தீர்த்துட்டே. நானும் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளதுக்கு முன்னால நான் வாங்கின கடத்தை நானே தீர்த்துட்டு போகுது, எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். அதனால கர்த்தர் எனக்கு கிருபையை தருவா, நான் கொடுத்து முடிச்சுதான் போவேன். நிச்சயமா நான் உலக யாத்திரை முடித்து பரவ போகும்போது ஒரு பைசா இந்த பூமியில கொடுக்க வாங்கல இல்லாம பிரச்சனை தீர்த்துதான் போக கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் சோதரம் இருக்க. அந்த ஆளு கடன் வாங்கி சேர்த்துட்டான். பிரச்சனை என்ன? கடன் கொடுத்தும் வாங்க வாரான். இந்த அம்மா கொடுக்க வழி இல்லை. நல்ல கவனிங்க, வழி இல்லை. புள்ளியில மட்டும் விடு அவனுக்கு கேட்கிறான். புள்ளியில கொடுக்க 2 ஆம்பளை பிள்ளைகள், பொட்ட பிள்ளைகளாலும் பரவாயில்ல. கர்த்தர் சோதரம். பொட்ட பிள்ளைகள் கூட மோசம் சொல்ல முடியாது, அதுக்கு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அது பொட்டை பிள்ளைகள் ஆசீர்வாதமான பிள்ளைகள்.
இது ஆம்பளை பேரோ கெட்டிக்கார பேரோ சொன்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கட்டும், காரியத்தை வச்சுக்கிடும். ஆனா கவனித்து கொள்ளுங்க. என்ன செய்யறான்னா பிள்ளைய உடனே இவன் என்ன செய்யறான்னா, நல்ல மனுஷன் ரெட்டிப்பான ஆவியை பெற்ற ஊழியக்காரன்ட்ட போய் கேட்டா, இப்படி பிரச்சனை இருக்கு, உங்களுடைய அடியான் தேவனுக்கு பயந்த மனுஷன், அவ அறிஞ்சிருக்கா. ஐயா ராசா, உங்க மனைவிமா சொல்லுவாங்களா? உங்க மனைவிமார் உங்களை நீங்க தேவன் பயந்தாலும் சொல்லுவாளா? இந்த சர்டிபிகேட்டா நீங்க வாங்கணும். ரொம்ப சர்டிபிகேட் வாங்கட்டும், இது வாங்கணும். நீங்க எங்க வீட்டு ஐயா தேவனுக்கு பயப்படுறவர் சொல்லணும். அந்த அம்மா சொன்ன அழகான வார்த்தை, உம்முடைய அடியான். அப்ப அவருக்கும் சேவை செஞ்சிருக்காரு. யாரு? இவர் இறந்து போன சொல்லியிருக்காரு, உமது அடியான் தேவனுக்கு பயப்படுற. ஆனா கடன் வாங்கி செத்து போயிட்டார். அப்ப அவருக்கு தெரியும் விஷயம். யாருக்கு? அடுத்த நாட்டு ராஜாவுடைய பள்ளியில் நடக்கிற காரியம் எலிசா தெரியும். அப்ப இவர் தெரியாதா? அப்போ அவர் கேட்டார் ஒரு கேள்வி, கவனிங்க. உன்கிட்ட என்ன இருக்குமான்னு கேட்டார். இது தெரிஞ்ச சத்தியம் தான். உன்கிட்ட என்ன இருக்கு? அவ சொன்னா, என்கிட்ட ஒரு குடம் என்ன இருக்கு. சரி, உங்க வீட்டுல ஒரு குடம் என்ன வச்சிருக்க ஆள் கை வச்சுங்க பாப்போம். ஒரு குடம், நீங்க தண்ணி எடுக்க வர இல்ல, அது நிறைய என்ன வச்சிருக்கேன்னு மட்டும் கை வச்சுங்க பார்க்கணும். இல்ல இல்ல, உங்க வீட்டுல லட்சக்கணக்கில் பணம் இருக்கு, ஒரு குடம் என்ன இருக்குமா? இருக்கா? ஆனா இஸ்ரவேலுக்குள்ள புருஷன் மறிச்சிட்டான்னா ஒரு குடம் எண்ணெய் இருக்கணும். அவ பத்தினி என்று சொல்வதற்கு, உத்தமின்னு சொல்வதற்கு இது ஒரு குடம் எண்ணம் தான் அடையாளம். உங்களுக்கு விளங்கிட்டா? விளங்குச்சா விளங்கலையா? விளங்குச்சா விளங்கலையா? என்னத்த விளங்குச்சு? நான் திரும்ப சொல்றேன். புருஷன் மறித்த ஒருபாடு இவ தவறு பண்ணல, சரீர பிரகாரம் தவறு பண்ணல, மனசு அளவுல தவறு பண்ணல என்பதற்கு அடையாளம் என்னன்னா இந்த ஒரு குடம் எண்ணம். அப்ப அவ சொன்ன என்கிட்ட ஒரு குடம் எண்ணம் இருக்கு. அப்ப அவர் சொல்லிட்டார், கரெக்ட். அவருக்கு தெரியும், இது உத்தமிதான் தெரியும், அடக்கி வாசிக்கான்னு தெரியும். சில ஓங்கி ஆடுறா, சீக்கிரம் போயிருவா. தப்பா சொல்லல, நான் நடைமுறை பார்த்து ஆவிக்குரிய உலகத்துல தன்னை மிஞ்சி ஆடுனவா சீக்கிரம் போறான், ஆடுனவரும் போறான். அதனால கொஞ்சம் ஆண்டவருக்கு பயந்து காரியங்களை செய்ய. கொஞ்சம் கடினமான வார்த்தை இருந்தாலும் என் மேல கோபப்படுறாங்க. நான் உங்களை காப்பாற்றேன், உங்க எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்க, கத்த தொடர்ந்து உங்களை நடத்த, அதுக்காக சொல்லிட்டு வரேன். விளங்குதா? அல்லேலூயா. நான் கத்தரால் நடத்தப்படணும். நீ கவனிய, என்ன நீங்க நடத்தக்கூடாது. புரியுதா புரியலையா? என்ன நீங்க நடத்திட்டீங்கன்னா என் வழியை நான் விட்டுங்க அர்த்தம். சொல்லலேலுயா, சத்தம் அல்லேலூயா. நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லித்தாரு. வெளிப்படுத்த விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கண்ணா இந்த வழிங்க 7 சபையில் இருக்கிற குறைவு நிறைவை ஒரே ஆளுக்கு முதல்ல காமிச்சிட்டார். ரெண்டாவது அந்தந்த சபையில் இருக்கிற காரியத்தை பேசுறார். அப்ப இந்த யோவானுக்கு முழு செய்தி முதல்ல தெரிஞ்சு படித்தார். அந்த 1ஆம் அதிகாரத்துல அவ்வளவு செய்தி கேட்டார். அதுக்கப்புறம் பிரிச்சு பிரிச்சு சொன்னார். இந்த எபேசு சபைக்கு, சிம்மர்னாவுக்கு, பெர்கமுக்கு, தீத்தராவுக்கு, லவோதிகாவுக்கு அப்படி சொல்லுகிற ஒவ்வொரு சபைக்கும் சொன்னார். அத்தனை செய்தியும் முதல் அதிகாரத்துல கத்தர் சொல்லிவிட்டார். அப்போ உங்களிலிருந்து நாங்கள் வேறுபட்ட காரணம் அனுப்பலன்னா உங்களோட கொஞ்சம் தான் சொல்லி தருவார், எங்கிட்ட நிறைய சொல்லி தருவார். உங்களுக்கு புரியுதா? நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வீட்டுக்கு வீடாக வாசப்படிக்க வாசப்படியாக இருந்தாலும் நம்ம ஆளு பாஸ்டர் ஆகும் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் 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 சூப்பர் வார்த்தை, எனக்கு பிடிச்ச வார்த்தை. அடக்கி வாசிக்கணும். குட், அடக்கி வாசிக்கணும். நான் சொல்றேன்னு பல கோடி அதிபதி நான் இருந்த சர்ச்சில் முதல்ல அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் நல்ல ஆள். பட் என்ன நடத்த வந்தாங்க? ஒரு கன்வென்ஷன் நடத்தணும். என்ன நடத்த வந்தாங்க? என்ன நடத்தாங்கன்னா, இந்த ஊழியக்காரனை கொடுங்க, அந்த ஊழியக்காரனை கொடுங்க, இன்னைக்கு இந்த சாப்பாடு போடுங்க,
இந்த சாப்பாடு போடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ சொன்னது ஒண்ணும் செய்ய முடியாது. வந்தோம் பெரிய கோடீஸ்வர பிரபு, நீ சொன்னது ஒண்ணும். அப்போ நான் கல்யாணம் ஆகல, இதை விட மோசமான ஆளு. உங்களுக்கு புரியலையா? புரியலையா? என்னை ஒருத்தன் தொட்டுக்கிட்டு உயிரோட போக முடியாது. நான் சொன்னேன், நான் ஊழியக்காரன், எனக்கு ஆண்டவர் காட்டுவார், நான் யாரை கூப்பிடணுமோ கூப்பிடுவேன், உனக்கு எதை செய்ய முடியுமோ அதை செய். என்ன நடத்த வராத, அடக்கி வாசி. சூப்பர், அடக்கி வாசி. வாசிக்க வீட்டுல நல்ல வாசி. அதே நேரத்துல அடக்கி வாசிக்கிற நேரத்துல ஊழியக்காரன் ஆளுகை செய்யாத. என்னை நடத்துவது கர்த்தர், ஒன்னை நடத்ததான் கர்த்தர் எனக்குள்ள வசனத்தை வைத்திருக்கிறார். அப்புறம் புரிந்து கொள்ள வேண்டிய விதம் என்னன்னா, நம்முடைய காரியங்கள்ல மிக தெளிவா இருக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு ஆள் கீழ்ப்படியணும். சரி, நான் இப்போ இதை நிறுத்திட்டு, இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல 3 காரியத்தை உங்களோட எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு, நான் சொன்ன சொல்லக்கூடாது. ஒண்ணு பரிசுத்தம், குட். அப்புறம் ஜெபம். அடுத்தது வேத தியானம், வாசிப்பு. கண்டிப்பா டெய்லியும் காதுல வசனம் கேட்கணும். நீ எப்பேற்பட்ட ஆளதான் கேட்கலாம். நாளைக்கு நான் சீவன் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கறதுக்காக வசனம் வாசிக்காம விடக்கூடாது. நீ வாசித்துட்டேன்னா கவனிங்க, வெறும் தண்ணி எடுத்து 2 வத்தலும் 4 உள்ளியும் சீரகத்தையும் கடுகையும் போட்டு தாளிச்சா சூப்பர் ரசமா மாறிடும். நீ இழுத்து அரைச்சு வச்சாலும் திக்க முடியாது. ஆனா வசனம் வாசித்துட்டு நீ தண்ணியை ஊத்தி தாளிச்சாலும் நல்லா இருக்கும். சூப்பர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியம். இப்ப நான் சொல்ல போறேன்னா, இந்த சபையில கர்த்தர் 4வதாக ஒரு வேலை செய்தார். நீ வரும்போது என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் குடும்பத்துள்ள பிரச்சனை தீரும் ஆண்டவரே, எனக்கு கடன் இருக்கப்பா, என் மூத்த பையன் கீழ்ப்படியாம வடக்கையும் தக்கையும் போறான்ப்பா, என் மகா என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேங்காப்பா, என் புருஷன் ஒண்ணுக்கு இறங்க மாட்டேங்க ஆண்டவரே அப்படிங்கிற பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு. இங்கதான் இருக்கு. இங்கதான் இருக்கு. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, ஆண்டவரே என்னோடு பேசும், என்னை ஊழியக்காரனை கரத்தில் எடுத்து பேசும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாதுங்க, எனக்கா நீங்க பண்ண ஜெபம் ரொம்ப குறையும். உங்களுக்கு நான் பிறகு சொல்லிட்டு போறேன். இப்ப சொல்ல மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சொல்லிட்டு போறேன். அவ்வளவுதான். எனக்கு நீங்க பண்ண ஜெபம் ரொம்ப குறைவு. நான் உங்களை மட்டும் நம்பி வந்திருப்பேன், ஆத்தோட இருப்பேன். நல்ல வேலை எங்க அம்மா சொல்லிச்சு, யார நம்பி இறங்காதடா ஆத்துல. ஆமா, உன்னை நம்பி கர்த்தரை நம்பி மட்டும் இறங்கு அப்படின்னு சொன்னதுனால நான் நல்ல ஜெபம் பண்ணி அழுதேன். அதனால கர்த்தர் என்ன இந்த எல்லைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். அதாவது தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாதுன்னு வைராக்கியமா ஜெபம் பண்றேன். பாஸ்டர் கூப்பிட்டாருக்கா நான் வரமாட்டேன். ஒரு காலம் வந்தேன், அது பொன்மா நகரத்துல இருந்து வந்தேன். அந்த பொன்மா நகர் சின்ன ஜெப வீட்டுல பாஸ்டர் கூப்பிட்டாலும் வருவேன். ஏன்னா அது வளர்ச்சியின் காலம், ஆனா இது முதிர்ச்சியின் காலம். அதனால நம்ம தெளிவா இருக்கணும். இப்ப கவனிங்க, இப்ப என்னன்னா, இங்க இருக்கிற ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். இப்ப அதுதான் நான் வசனத்தை வாசிக்க போறேன். இதை மட்டும் விரிவா பாஸ்டர் மாதிரி 1:30 முடிச்சிருவேன். அது வேற நீங்க வயிறை காயப்பட்டு தான் உட்கார்ந்துருக்கணும், வழியே கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கவனிங்க, நீங்கள் அந்த முதல்ல இருந்து வாசிமா. அண்டர்லைன். அவன் சொல்லல, கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி
நோக்கி இப்ப நான் இங்க சொல்லப்பட வேண்டிய செய்தி தான். கவனிங்க, இப்பதான் செய்திக்கே வரேன். கவனிங்கள், நான் இந்த 20 நிமிஷத்துல இந்த 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 லைனை முடிக்கணும். ரொம்ப கஷ்டம். ஆனா நான் என்னை சுருக்கி அடக்கி ஓடிக்கி சொல்ல வேண்டிய சொல்ல போறேன். நீங்க ரொம்ப கவனமா கவனிங்கள். கத்த சொன்னதை மோச சொல்றான். நீங்கள் இந்த மலைநாட்டை சுத்தி திரிந்தது போதும். நான் கொஞ்சம் ஓப்பனா பேசுவேன், அதனால கொஞ்சம் திறந்த முகமா நீங்க இருக்கணும். இந்த மலைநாடு என்பது கவனிங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாதை. அந்த வனாந்தரம் மட்டும்தான். போற இடத்துக்கே திரும்ப திரும்ப வருவாங்க. சுத்தி 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 அங்க வருவாங்க. அதை சும்மா சொல்றேன். கவனிங்க, எப்படி சொல்வது, இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேல் மனைவிக்கும் ஒரு நாள் சண்டை வந்துச்சு. இப்பவும் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால திரும்ப சண்டை வருது போல வருது. அப்போ உடனே சொல்லுவார், அன்னைக்கு நீ இந்த மாதிரி பேசினால தானே அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா அர்த்தம் என்ன? திரும்ப சுத்தி வந்துட்டார். எங்க வந்துட்டாரு? 10 வருஷம் கழிச்சு அங்க வந்துட்டார். விட்டாச்சு, மன்னிச்சாச்சு, மறந்தாச்சு, கழுவியாச்சு, சுத்தி அடிச்சாச்சு, திரும்ப வந்தாச்சு. பெஸ்ட், சூப்பர். இப்படியே சுத்தி சுத்தி வருவதா இவங்க பழக்கம். இப்ப ஆண்டு சொல்றாரு, சுத்துறது போதப்பா, வடக்கே திரும்பு. எங்க திரும்பு? வடக்கே. இங்க கவனிங்க, இந்த ஊழியம் முன்னேறணுமானா இங்க வந்திருக்க எல்லாரும் சேர்த்து சொல்ல விரும்புறேன், வடக்கே திரும்புங்கள். அல்லேலூயா. வடக்கே என்றால் என்ன? நான் வடக்கேந்து வருகிற 4 ஆசீர்வாதம் சொல்ல விரும்புறேன். பைபிள்ல நிறைஞ்சு கிடக்கு, எல்லாம் சொல்ல முடியாது. 4 சொல்ல விரும்புகிறேன். வடக்கே என்னன்னா, கவனிங்க, இங்க கவனிங்க. ஹலோ, பூமியினுடைய வரைபடத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அது அட்லஸ் பாத்தீங்கன்னா வடக்கு எங்கமா இருக்கு? நீங்க சும்மா பார்த்து தயவு செய்து தெரிஞ்சவங்க அமையலா இருங்க. அவ்வளவுதான். கவனிங்க, நான் கேட்கிறேன், வடக்கு எங்க இருக்கு? இப்ப உங்களுக்கு வடக்கு எங்கதான்? ராசாத்தி இங்க பார்த்து என்ன போகுது? ஆண்டு சொன்னது என்னன்னா, அட்லஸ்ல கவனிங்க, வடக்கு எங்க இருக்குன்னா இதுதான் வடக்கு. மேல பார்ப்பதுதான் வடக்கு. நீங்க அட்லஸ் படிச்சா தெரியும். இல்லைங்களா? மேல இப்படி ஒரு கவர் போ, மேல போதான் வடக்கு. அப்ப என்ன சொல்றாரு? கீழையே பார்க்க, வடக்க திரும்பப்பா, மேல பாரு, மேல பாரு. மேல பார்க்கறது திரும்ப சொல்றேன். ஆண்ட தருவேன்னு சொன்னது எல்லாம் கையெல்லாம் தருவார். ஆனா இப்ப என்ன? ஒரு வீட்டுக்கு போயிருக்கிய, எங்க 1 லட்ச ரூபாய் கேட்டிருக்கிய, அவங்க இலவசம் 1 லட்சம் தர போறாங்க. அவரும் வந்து இருக்கார். எதை பார்ப்பீங்க? அடபாவி மக்களை, பணத்துல வாங்க வேண்டாம், கையில எப்பட தூக்கு வராங்க அப்படின்னு பார்ப்பான். இப்ப நம்மளும் என்ன பண்றோம்? ஆண்டு அது தருவார், இதை தருவார், இதை தருவார், அதை தருவாங்க, கையை தான் பார்க்கும். கையில இருக்கிறது உனக்கு வரணுமாடா? என் முகத்தை பாரு, உன்னை கைய பார்க்க அழைச்சிருக்கேன், என் முகத்தை பாருன்னு கேட்கிறேன். இப்ப ஆவிக்குரிய வட்டாரத்துல கையை தான் பார்க்க. எப்போ கையில் இருக்கிற 1 கோடி தருவார், 10 லட்சம் தருவார், 1000 ஆத்துமா தருவார், இடம் தருவார் அப்படின்னு கையை தான் பார்க்க. கையில இருக்க தருவேன், ஆனா எதை பார்க்கணும்? என் முகத்தை பார்க்கணும். அல்லேலூயா. பெருமாள் குளத்துல கவனிங்க, ஒரு பையனை பொண்ணுவா கூட்டி போயிருக்கேன். இங்க கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, பேசலாம் கவனிங்க. அல்லேலூயா. அந்த கவனிங்க, அந்த பொண்ணு வரதுக்கு முன்னால அந்த பொண்ணுக்கு அம்மா டீயை கொண்டு வர, கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தார். கொடுத்துட்டு கவனிங்க, அந்த பையன் சொன்னா எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஆனா பாவி
பொண்ணே வரலடா அப்படின்னு. பொண்ணே வரல. அவன் சொன்னா பொண்ணே பார்க்கணும் அப்படின்ட்டான். என்னன்னு கேட்டேன். என்னன்னு கேட்டேன். பாஸ்டர், இந்த பொண்ணுக்கு அம்மாவே இவ்வளவு அழகா இருக்கா, பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்னு சொன்னா. குட்ரா கெட்டிக்கா, நானாலும் நான் பொண்ணை வளர்த்துதான் நீ பார்த்துக்காப்பான்னு சொன்ன. அவன் பார்த்தா பொண்ணை விட பொண்ணு அம்மாவோட பொண்ணு ரொம்ப அழகா அருமையா இருந்தாங்க. அவன் பிடிச்சிக்கிட்டு மேரேஜ் பண்ணி வச்சேன். எனக்கு அவன் பார்த்தது வேற எங்கேயும் பார்க்கல, முகத்தை மட்டும்தான் பார்த்தான். அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் கத்த தருவார். ஆனா எதை பார்க்கணும் அப்படின்னா, அவருடைய முகத்தை மட்டும் பார்க்கணும். நான் இப்போ வசனம் நிறைய இருக்கு, சொல்லிட்டு போக முடியாது, சொல்லிடுறேன். அவருடைய முகத்தை பார்த்தா நீங்க திருப்தி அடைவீர்கள். அவருடைய முகத்தை பார்த்தால் கிருபை நன்மை உண்டாகும். அவருடைய முகத்தை பார்த்தால் சுகம் உண்டாகும். அவருடைய முகத்தை பார்த்தால் வாக்குத்து நிறைவேறும். அவருடைய முகத்தை பார்த்தால் விரிவாக்கம் உண்டாகும். அவருடைய முகத்தை பார்த்தால் தேவனுடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படும். ஆதலால் அவருடைய முகத்தையே பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான்? வடக்கே திரும்பணும், மேல பார்க்கணும். முதல்ல மேல யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். அவருடைய முகத்தை பார்க்கத்தான் வடக்கே திரும்ப சொன்னது. இப்ப நான் சிம்பா சொல்றேன். தாவீதுக்கு உங்களுக்கு புரியும். தாவீதுக்கு ராஜ மேன்மையை கொடுத்தது சவுலா, மீகாவா, இல்ல அண்ணன் தம்பியா, ஈசாயா, சொந்த பந்தமா, ஜனங்களா? இல்ல, தாவீதுக்கு சிங்காசனம் கொடுத்தது கர்த்தர். அப்படி ஆனால் உங்களை உயர்த்தணுமான வேற எங்க பார்த்தாலும் உயர்வு அடையவே முடியாது. தப்பா உங்க மன சிந்த வேற பக்கம் போயிடவே கூடாது. எப்பேற்பட்ட ஊழியக்காரன் பார்க்காத, அவனு மாம்சம்தான். ஆனா உன்னை நடத்துகிற கர்த்தரை நீ பார்ப்பையானால் உனக்கு தர வேண்டிய அத்தனையும் அவன் தருவதற்கு வல்லவர், வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் சொல்ல விரும்புறேன், ஒரே ஆள் கையில இருந்து ஒரே நேரத்துல இந்த கையில 25 லட்சம் வாங்கிடுறேன். உங்களுக்கு புரியுதா? எங்க அக்கௌண்ட் பைசா எல்லாம் கிடையாது, கர்த்தர் தந்தது. ஒரு மாதிரி முழுக்கியட. இப்போ நீ ஜபத்தை மாத்திட்டு லட்சத்தை விட்டுட்டேன், கோடி கேட்கிறேன். புரியுதா புரியலையா? நம்முடைய ஆண்டவர் தரித்திரர் அல்ல, ஐஸ்வர்ய சம்பந்தர். ஆனா தேவ சித்தத்தின்படி கேட்கலாம். ஃபார்ச்சுனர் கார்ல போகணும், ஆனா 1 கோடி ரூபாய் தாரும் அப்படின்னா தரமாட்டார். நீ உள்ள சைக்கிள்லயே போ, உள்ள பைக்கிலேயே போ அப்படின்னு விட்டுருவார். உனக்கு அத்தியாவசிய தேவை அப்படின்னா நிச்சயம் தருவார். சொல்லேலூயா. ஆனா நீ கேட்கணும், கேட்கணும். இப்ப நான் சொல்ல, இஸ்ரவேல் மறுபடியும் ஸ்டாண்டிங் நிப்பாட்டீங்க, இல்லைங்க, கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இல்லைங்க, கவனிங்க, இங்க கவனிங்க. இதையே காலத்தை ஓட்டிடலாம்னு கூடாது. இந்த இடம் போதும், அல்லேலூயா அப்படின்னு கூடாது. கல்ற குஞ்சுக்காரன் சொல்ல விரும்புறேன், இருக்குது சபை போதும், 4 சர்வீஸ் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆட்கள் பெருக பெருக இடம் உண்டாகணும். சொல்லுயா, காரு, பைக்கு, ஜனங்கள், பஸ் எல்லாம் நிப்பாட்டுறதுக்கு விருத்தியான இடம் வேணும். வெள்ளக்காரன் பாரு என்ன தரிசனத்தோடு இடம் வாங்கியிருக்கான். பாளையங்கோட்டில பெரிய இடம் வெள்ளக்காரன் கட்டின இடம் தான். எவ்வளவு பெரிய கோடீஸ்வர பிறகு இந்துக்கள் இருக்கான், நடக்காது. தரிசனத்தோடு நம்ம என்ன செய்வோம்? 2 சென்ட் போதும், 5 சென்ட் போதும், 10 சென்ட் போதும், 1/2 சென்ட் போதும், 1 சென்ட் போதும். இல்ல, தேவனிடத்துல கேளுங்க, நிச்சயம் தருவார். நான் திரும்ப சொல்கிறேன், வடக்கே ஏன் திருமணம்? குட், சூப்பர். அவருடைய முகத்தை பார்ப்பது. அவருடைய முகத்தை பார்த்தா நிச்சயம் சொல்லுகிறேன், தர வேண்டியெல்லாம் தருவார்.
நான் ஒரு முக்கியமான தேவையோடு காலம் சென்று போன தாமஸ் பாஸ்டருடைய சர்ச்சைக்கு போயிருந்தேன். அப்ப நான் ஐயா இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளா வெளியே கூட்டி போகாத, எனக்கு நீ வெளியே போவதே எனக்கு பயமா இருக்கு, நீ உள்ள உட்காருமா. ஆமா உட்கார் கொஞ்ச நேரம் போறது, நான் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரமானாலும் பரவாயில்ல, கவனிங்க முடிச்சிருவேன், கவனிங்க போனேன். ஆனா நான் வாரதும் போறதும் சொல்லவே இல்லை. போய் உட்கார்ந்தேன், என்னை பார்த்தாரு, டேனியல் வா, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன் பாஸ். அப்போ ஃபோன் பண்ணாரு, ஒரு டீ கொண்டு கொடுத்தாங்க, ஒரு பிஸ்கட் நான் சாப்பிட்டேன், உட்கார்ந்துருந்தேன். அப்போ என் கையில ஒரு 100 போஸ்ட் கார்டு தந்தார், எல்லாத்துக்கும் லெட்டர் எழுதி விறுவிறுன்னு எனக்கு இருக்க பிரச்சனை எனக்கு தான் தெரியும், விறுவிறுன்னு எழுதி முடிச்சு கையில கொடுத்தேன். சார் எந்தி அப்படின்னார். எந்தி சார் என்ன வேணும்னு கேட்டார். அது உமக்கே தெரியும் அப்படின்னு. உங்களுக்கு புரியுதியா? அது உமக்கே தெரியணும். டிராயரை திறந்தாரு, ஒரு கட்டை எடுத்து அப்படியே கையில தந்தார். அவர் சொன்னாரு, இது எங்க அப்பாவுட்டு பைசாவும் இல்லை, என் பைசாவும் இல்லை, உன் பைசாவும் இல்லை, எவனோ ஒருத்தன் கொண்டு தந்து போறான் காலையில, நீ தான் வருவன்னு அவரு தெரிஞ்சிருக்கு, யாரு கொடுக்கணும் கவுண்டே பண்ணலன்னு வாங்கு. ஆனா உண்மையா செய். நீ போய் பிரியாணி சாப்பிட, கொத்து பரோட்டா சாப்பிட, அல்லது உனக்கு உன் மனைவிக்கு ட்ரெஸ் எடுக்க, இந்த வேலையெல்லாம் வைக்காத. தேவனுக்கா செலவழி, நிச்சயம் அவன் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். விளங்குல? நான் தேவையோடு போனேன், சொல்லவே செய்யல, டாயர் தானா திறந்துச்சு, கையில எடுத்து தந்து ஒரு அறிவுரை சொன்னார், கத்தருக்காய் செலவழி, நிச்சயம் உனக்கு ஆண்டவர் தருவார். சொல்லேலூயா. கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையில அத்தனை தேவையும் முகத்தை பார்த்தால் தருவார். சமயம் போயிட்டு, ஆனாலும் சொல்ல விரும்புகிறேன், யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்கள். யோபு 37:21. அதான் கரெக்ட். இப்பொழுதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பும் மந்தாரம் நீங்க பண்ணிருக்கிற வடக்கே இருந்து பொன்மயமான போது. கவனிங்கள், வடக்கே இருந்து என்ன வருதுன்னா பொன்மயமான காந்தி வருது. ஆனா அந்த காந்தியை வர விடாமல் கவனிங்கள், மப்பும் மந்தாரம் இருக்கிறது. மப்பு என்றால் உங்களுக்குள்ளது, மப்பு என்றால் உங்களுக்குள்ளது. சில ஆட்கள் திமிர்வாதம் பண்ணி இருப்பாங்க, அதான் மப்பு. மந்தாரம் என்பது கவனிங்கள், ஏற்கனவே நீங்க செய்த பாவத்தினுடைய தோஷம் மேலே ஒரு கார்மேகமா நின்றுகிட்டு இருக்கு. இதை ஆண்டவர் வடக்கே இருந்து வருகிற காந்தியினாலே அடிச்சு உடைச்சு வடக்கே இருந்து வருகிற ஆசீர்வாதத்தை உனக்கு தரும்படி கர்த்தர் வடக்கே இருந்து எதிர்காலத்திலே ஆசீர்வாதத்தையும் நன்மையும் செழிப்பையும் உனக்கு உன் பிள்ளைக்கும் குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் வரவேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொடுப்பதற்கு வடக்கே இருந்து ஆசீர்வாதத்தை வரப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் தேவனாய் கர்த்தர் வடக்கே இருந்து காந்தி ஆண்டவர் மப்பு மந்தாரம் நீங்க வர பண்ணுகிற தேவனா இருக்கிறார். திரும்ப அந்த வாசிமா, திரும்ப இப்பொழுது மப்பு நீங்க பண்ணி கவனிங்கள், ஆண்டவர் வர பண்ணும் பொழுது உங்களுக்குள்ளே பிரகாசத்தை தருவார். அல்லேலூயா. ஏசாயா 43:6. ஏசாயா 43:6 வேகமா சொல்லுங்க. போதும். வடக்கே நோக்கி கொடி என்றும். இங்க இந்த நாள்ல வந்திருக்கிறவர்கள், எனக்கு ஒரு போன் வந்துச்சு, நான் அந்த செய்தி சொல்லுக்கு முன்னால. அந்த போன் என்ன போன்னா, உங்க அக்கௌண்ட்ல மணி டிரான்ஸ்பர் ஆகும் சொல்ல வந்தேன். உங்களுக்கு புரியா புரியலையா? ஆடா பாவியா, இல்லையா? நான் சொன்ன நான் கூட்டத்தில் இருக்கேன், பேச முடியாது அப்படின்ட்டு. அவர் கண்டிப்பா மணி டிரான்ஸ்பர் பண்ண எனக்கு கூப்பிடுறாரு, நிச்சயம் தெரியும், மாற்றமே இல்லை. ஏன்னா அந்த போனு எப்பமாதான் வரும்.
வந்தா எவ்வளவு வரும்? யார் சொன்னா? பரவாயில்ல, வெளிப்பாடா உட்காந்துக்கிறான் சார். அவனுக்கு வடக்கே இருந்தா வரும். ஆனா அது வரும் என்பதற்காக அவன் நான் பார்க்கல, வடக்கே பார்த்தேன். மப்பு மந்தாரத்தை அடிச்சு ஒடிச்சு இத புல்பிட்ல ஏறும்போது தகவல் வருது. சொல்லேலூயா. நிச்சயம் 2 மணிக்கு நான் அவர்கிட்ட திரும்ப பேசுவேன். கண்டிப்பா விழுந்துரும், மாற்றமே இருக்காது. ஆனா திரும்ப சொல்ல விரும்புறேன், இது வருவதற்காக நாம் பண்ணிருக்கிற ஜெபம், என் ஆண்டுடைய திருமுகத்தை பார்த்த நேரங்கள் 3 மணி நேரம் இப்படியே உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுல சேர்ல இல்லாம சும்மா நல்ல உட்கார்ந்து இருக்கும்போது ரொம்ப கடினம். அது காலையில தூக்கம் அதுலயும் கட்டுப்பாடு பண்ணி இருப்பது மிக கஷ்டம். அப்படி இருந்து பல மணி நேரம் தேவனுக்கு முன்பாக இருந்ததை பரலோகம் மாத்துது. எனக்கு தெரியும், அவருடைய அல்லாமல் இது நடக்காதுன்னு தெரியும். நான் திரும்ப சொல்லுகிறேன், எத்தனை பெரிய தேவன் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி குறுக்கு ஒடிய, கை கால் வலிக்க, சரீரத்தினுடைய அவயங்கள் பல கஷ்டப்படும் போது அவரையே நோக்கி உட்கார்ந்து இருந்தார். நான் சொல்லுவேன், வடக்கே இருந்து பிரகாசமான பிரகாசத்தை கொண்டு வருவதற்கு அவர் வல்லவர். ஒருவேளை மப்பு மந்தாரம் இருந்தாலும் அந்த காந்தியை கர்த்தர் வளைய பண்ணி மாற்ற வல்லவர். அடுத்த சொல்லுவார், வடக்கே பார்த்து வச்சிராதே கொடு, வச்சிராதே கொடு. 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு, சுகத்தை கொடு, விடுதலை கொடு, நன்மையை கொடு, மகிமையை கொடு, இழந்து போறதை கொடு, நிர்ணயிக்கப்பட்ட ஸ்தானத்தை கொடு என்று கர்த்தர் கொடுக்க வடக்கே கட்டளையிடுவார். அல்லேலூயா. இந்த 4வது வருஷத்துக்குள்ள வருகிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த கூட்டத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ மட்டும் வடக்கே பார்க்க உண்மையானார் கர்த்தர் பிரகாசத்தை உனக்கு வர பண்ணி, வடக்கே இதுக்கு முன்னால் பல ஆண்டு காலத்துக்கு முன்பாய் ஆயத்தம் பண்ணப்பட்டதை கர்த்தர் கொடு என்று உனக்கு கொடுக்கத்தக்கதாய் அவர் கட்டளையிடுவார். அவர் சொல்ல ஆகும், கட்டளை இருக்கும். அவரை தடுப்பவர் யார்? அவருடைய கையை ஆன மடக்கிக் கொள்ள எவ்வளவு முடியும் நான் கேட்கிறேன். கர்த்தர் சொல்லுவார். ஆனா நீ பார்க்க வேண்டியது அவரை மட்டும்தான் பார்க்கணும். அல்லேலூயா. நான் ஓப்பனா சொல்றேன், சமயமான சொல்லுது. என் ஆராதனையில யார் வந்தாலும் வராட்டாலும் ஒரு அக்கா வருவதை கவனமா கவனிப்பேன். 100 பேர் வருவாங்க, அது 100 பேர் அந்த அக்கா வந்திருக்கான்னு முதல்ல பார்ப்பேன். ஆண்டு சொன்னார் ஒரு நாள், லே நான் வந்துறான்னு பாத்தியா? அந்த அம்மா வரலன்னு எவ்வளவு கவனமா உற்று பார்க்க. அப்போ கண்ணாடி கூட கிடையாது, கண்ணாடி இல்லாத காரணம் பார்த்தேன். அவர் சொன்னாரு, அவ வந்தா போயிருவாடா, அவ போனது போல உன்னை கவனிக்க யாரு? நான் என்னைக்கு இருக்கிறாள் என்ன பாடுறா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த நபரை பார்க்கறதே விட்டுட்டேன். சொல்லலேலூயா. இதுவரை ஆச்சு நான் கூட்டத்துக்கு வர எந்த ஆளையும் பார்க்கறது கிடையாது. என் ஆண்டவர் சொன்ன அந்த நாள் இருந்து அவரை மட்டும் நான் பார்க்கிறேன். நான் கேட்கிறேன், இந்த ஆராதனையில இங்க வந்தா அவரை மட்டும் பாருங்க. அல்லேலூயா. இந்த கூட்டம் முடிச்சு போவீங்களா? போயிங்களா? போகும்போது அடுத்த ஆளை கூட்டிட்டு போறாங்க. தயவுசெய்து அடுத்த ஆள் விசாரிங்க, பழகுங்க, இங்கனே விட்டுருங்க. கை பிடிச்சாலும் கைய விட்டுருங்க. நான் என் மனைவி கை பிடிச்சு அடுத்த நிமிஷம் விட்டுட்டேன். அப்பா அப்போ ஒரு பக்கத்துல டீச்சர் சொன்னார், டேனியல் கையை முடியல அப்படின்னா, அது எனக்கு டீச்சர். நான் சொன்னேன், மனசுல கை பிடிச்சிருக்கேன், கையை தான் விட்டுருக்கேன் அப்படின்னு. சூப்பர்ரா, என்னை விட நீ படிச்சாடுறா அப்படின்னு சொன்னா. அவ்வளவுதான். இவனை வந்து எழுத்து மொழி கை விடுவது ஈஸி, மனசுல கை விடுவதும் ஆபத்து. மனசுல பிடிச்சிருக்கேன். நான் கேட்கிறேன், எந்த காரியத்தையும் விட்டுருங்க, அவரை மட்டும் பிடிச்சிருப்பான். ஏதாவது ஒரு வசனம் கூட பேசிருக்கோமல்ல, அதை மட்டும் பிடிச்சிருப்பாங்க. ஆண்டு இந்த வார்த்தை என்னோடு பேசினா, என்னோட எண்ணத்தினா, என்னோட சுத்திகரிச்சா, எனக்கு தந்த வார்த்தை அப்படின்னு அதை மட்டும் பிடிச்சிருப்பாங்க. நான் கேட்கிறவங்க வீடு இன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை காணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார். அப்ப வடக்கே என்ன இருக்குன்னா, எதிர்காலத்துக்கு பிரகாசமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அது நிச்சயம் உங்களுக்கு தருவார். கர்த்தர் சொல்றார்.
நான் அதை நிறைய இருக்கு, அதை சொல்ல அடுத்த சொல்ல விரும்புறேன். உபாகம் 3:4. உபாகம் 3:4 வேகமாசுங்க. உபாகம் 3:4. அக்காலத்திலே கவனிங்க. இப்ப 60 பட்டணம் இருக்கு. எத்தனை பட்டணம் இருக்கு சார்? நான் கேட்கிறேன், இஸ்ரவேல் சொல்ல முடியுமா? இந்த சுத்தில எத்தனை வீடு இருக்கு சொல்ல முடியுமா? தெரியா ராசா? என்னுடைய கிராமத்துல எத்தனை வீடு எனக்கு தெரியும். ஒரு புது வீடு வந்தாலும் எனக்கு தெரியும். புரியுதா புரியலையா? யாராவது ஒருத்தி புதுசா கல்யாணம் முடிச்சு வந்தாலும் அவ பேர் எனக்கு தெரியும். ஏன்? அந்த ஊருக்கா நான் வைக்கப்பட்டிருக்கேன். ஒரு ஆள் செத்து போனாலும் எனக்கு தெரியும், ஒரு ஆள் உள்ள வந்தாலும் எனக்கு தெரியும். ஒரு போலீஸ்காரனோ ஒரு ஹாஸ்பிட்டல்காரனோ டெல்லி பஸ் போய் பாருங்க, புதுசா யாரு வந்து அவருக்கு தெரியும், அவன் சொல்லுவான். காரணம் என்ன? யாரு வாரா யாரு போறா, இவன் குடியிருக்கா எங்க போறான்னு எனக்கு தெரியும். அந்த ஜனத்துல உத்தரவு பண்றேன். நான் கேட்கிறேன், இதை சுத்தி எத்தனை வீடு இருக்கு உங்களுக்கு தெரியும்? அங்க சொல்றது 60 பட்டணம் இருக்கு. எத்தனை பட்டணம் இருக்கு? எல்கை தெளிவா இருக்கு. இப்ப நான் வந்தேன், பாச சத்தி பக்கத்தில் உள்ள அந்த பெட்ரோல் பல்க்கு இடிச்சு கிடக்கு. இடிச்சு கிடக்கு. இதை நம்பி வந்துருந்தா போகலாம், அங்கே பெட்ரோல் போட்டேன். அங்கே வந்து பெட்ரோல் போட்ட ஒரு எண்ணம் வந்துச்சு. நல்ல வேலை ஆண்டவர் நேர்மண்டார், இங்கே போடுறா அப்படின்னா போட்டேன், வந்துட்டேன். இங்க வந்து தெரியுது, கர்த்தர் எவ்வளவு ஞாபகமா சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் யார் என்பதை நாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. சொல்லலேலூயா. இந்த பட்டணத்துல கவனிங்க, 2 பட்டணம் முக்கியமான பட்டணம். ஒன்னு கீலியாத், ஒன்னு பாசா. அதை வர்ணிக்க நேரம் இல்லை. கவனிங்க, கீலியாத் செழிப்புள்ளது. சாரி, பாசான் தான் செழிப்புள்ளது. கீலியாத் ரண வைத்தியம் உள்ள இடம். சொல்லலேலூயா. ஆண்டவர் நீங்க பிடிக்கிற ஆத்துமாக்குள்ள உங்களை நடத்துவதற்கான செழிப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க அதை அறிந்து காரியம் செய்யுங்கள். 13 வாசிமா, அந்த 3:13. சொல்லிட்டு போனோம். கரெக்டா அந்த எல்லைய கரெக்ட் பண்ணி கரெக்டா கோடு போட்டு கொடுக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சபைக்கு எத்தனை ஆத்துமா வரணும் என்கிறத கரெக்டா வச்சிருக்கிறார். அந்த எல்லை அடைவதற்கு நீங்க போராடணும், நீங்க பிரயாசப்படணும். இப்ப நான் கேட்கிறேன், இஸ்ரவேல் சிஸ்டர் இதுவரை போகாத விட்டு நீங்க போகணும். உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை பத்தி பயப்படாங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சுகம் உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுங்க. அவன் கண்டிப்பா அவன் ஏசுவான், சாம் போடுவான். சொல்லுங்க. ஏன்னா இயேசு இல்லாமல் ஒருவன் போனான்னா நரகம் போய் சேருவான். அவனை காப்பாற்றுற உத்தரவாதத்தை கர்த்தர் எண்ணி உனக்கு ஆண்டவர் தந்திருக்கார். அதனால சமயம் விட்டு சீகோன் அந்த பாசானையும் கீலியாத்தையும் கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லி பார்க்கணும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க போறேன். கர்த்தர் சொல்ற உபாகமம் 3:10. நிறைய கவனிங்க. அவன் எல்லைக்குள்ளே போக முடியாது, அவன் போக முடியாது. அப்பேற்பட்டவனை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், உங்க கால்கள் இன்னொருத்த வீட்டு எல்லைக்குள்ளே போக முடியாது. அது உங்க மனசுல தெளிவா தெரியுது. இந்த ஆள் வீட்டுக்கா
இவன் வீட்டுக்கா இந்த ஆள் வீட்டுக்கா போக முடியாது அப்படின்னு சொல்லல. அந்த ஆளை கூட உன் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவர். அது காரணம் நீங்க பிரயாசப்பட வேண்டியது உங்க மேல இருந்த கடமை. அல்லேலூயா. ஆதலால் கர்த்தர் எல்லையின் பட்டணத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் சோதரர் சமயம் போன நாள் ஆமோஸ் 8:12. ஆமோஸ் 8:12. ஆமோஸ் 8:12. வடக்கே இருந்து என்ன வருது என்பதற்காக கர்த்தருடைய வசனத்தை தேட வடக்கே இருந்து போதும். வடக்கே நோக்கினாதான் கர்த்தருடைய வசனம் வரும். இல்லன்னா கவனிங்க, பாஸ்டர் படிச்ச வசனம் வரும், அல்லது பாஸ்டருக்கு தெரிஞ்ச வசனம் வரும், பாஸ்டருடைய அறிவு சார்ந்த வசனம் வரும். ஆனா நீ வடக்கே நோக்கினாதான் கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டிய வார்த்தையே தருவார். நான் கவனிங்க, நான் தேவசத்துல ஜெபித்தேன், இந்த இடத்துக்கு போறேன், என்ன வார்த்தை சொல்லணும்னு ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 66:1 தான். நான் தங்கும் ஸ்தலம் எப்படிப்பட்ட முதல்ல சொல்லு, அப்புறம் நான் பேசும் வடக்கே மட்டும் பார்க்க சொல்லணும்னு நான் சொன்னேன். நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். இது நிறைய எனக்கு இருக்கு, சமயம் போனனால நான் நிறுத்துகிறேன். நல்ல கவனிங்கள், நீங்க வடக்கே திரும்ப வேண்டியது கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று. கண்களை போடுவோம், கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் நிறைந்த ஸ்தலத்தில் கர்த்தர் தங்குகிறார். வேத வசனம் நிறைஞ்சிருக்கிற இடத்துல கர்த்தர் தங்குகிறார். கர்த்தர் இந்த நல்ல அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரும்படி, நம்முடைய சபைக்கு கர்த்தர் தரும்படி நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த நல்ல அனுபவத்தை கர்த்தர் தருவோமே. இந்த மலை நாட்டை சுற்றினது போதும், வடக்கே திரும்புங்கள். வடக்கே திரும்பக்கூடிய நல்ல அனுபவத்தை கர்த்தர் தரும்படி நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த அருமையாய் கூட இந்த ஆண்டு துவக்கத்தை ஆரம்பிக்க தேவன் பாராட்டின இரக்கத்தை